ஒரு பட்டிமன்றம். புத்தகங்களை நாம் வாங்குவது வாசித்து மகிழவா பின்பற்றி வாழவா? அதுதான் தலைப்புன்னு நினைக்கிறேன். வாழ்க்கையில் பின்பற்றவே. புத்தகங்களை நாம் வாங்குவது வாசித்து மகிழவே, வாழ்க்கையில் பின்பற்றவேன்னு ஒரு தலைப்பு. உள்ளே போகிறோம், வாங்குகிறோம். எதுக்கு வாங்குகிறோம்? வாங்கணும்னு தொந்தரவு பண்ணுறாங்க. யார்? ஸ்டால் வச்சுருக்கிறவர். 10% டிஸ்கவுண்ட் சார், இன்றைக்கி வாங்கினீங்கன்னா 10%, நாளைக்கு வாங்கினீங்கன்னா கிடைக்காது. போர்டு வச்சுருக்காங்கல்ல. இவங்க புத்தகமெல்லாம் ஒரு 4-5 எங்கே போனாலும் சிரிக்கும். நீ நதி போல ஓடிக்கொண்டிரு, முதல் குறள். இப்போ என்னம்மா எழுதியிருக்கீங்க? ஏறி குதிக்க ஒரு 7 அடி சுவர். அது ஒரு 7.5 அடியாக இருக்கப்படாதா? 7 அடி சுவர். சிறகை விரி பற, இப்படிலாம் சொன்னால் பறந்துடுறாங்க. புஸ்தகத்தை வாங்கிடுறான். இப்போது ஒன்று நிறுவனங்கள் கொடுக்கிற ஒரு தூண்டுதல். பசங்களே, சின்ன பசங்களாம் வந்தால் எனக்கு ஏதாவது வாங்கி கொடு, புஸ்தகம் வாங்கி கொடுக்குறியா இல்லையா அப்படின்னு தொந்தரவு பண்ணுறான். அப்புறம் நாகப்பட்டினம் மாதிரி ஊரில் எங்கெங்கே போவீங்க? ஏதோ முடிஞ்சால் இந்த பக்கம் பீச் இருக்கா, இங்கே போகலாம். காரைக்காலில் இருக்கான், இங்கே இருக்கான், போகலாம். மற்றபடி பெரிய பொழுதுபோக்கு இல்லை. இப்போ பொது இடங்களுக்கு போகவும் பயமாக இருக்குது, மாஸ்க் போடுங்கன்னு வேற சொல்கிறாங்க. சரி, ஒரு நாள் குடும்பத்தை கூட்டிகிட்டு புஸ்தக கண்காட்சிக்கு போவோமே. ராட்டினமெல்லாம் இருக்குது, டில்லி அப்பளம் இருக்கும். அவங்க சொல்லுவாங்க, புஸ்தகம் வாங்காட்டி என்ன அப்பளமாவது வாங்கியா? நீ அப்பான்றதுக்கு ஒரு அப்பளம் வாங்கப்படாதா? ராட்டின சுத்த விடப்படாதான்னு எதையோ சொல்லி வாங்கிறேன். சில பள்ளிகளில் என்ன சொல்கிறாங்க, நீ புக்கு வாங்கு அப்படின்னு மறைமுகமாக பள்ளிகளில் ஆசிரியர்கள் சொல்கிறாங்க, வாங்கணும். இன்னும் சிலருக்கு வாசிக்கணுன்ற ஆர்வம் இருக்கும். தானாக போய் இப்போ என்ன புதுசாக வந்திருக்கு, அது இங்கே எங்கே கிடைக்கும், எந்த பதிப்பகம், தேடி பிடிச்சி வாங்குறாங்க. இப்படி நாம் புத்தகம் வாங்குவது எதற்காக? இதுதாங்க கேள்வி. ஒரு 2 பேர் சொல்கிறாங்க, எதுக்கு வாங்குகிறோம்? இப்போ கொடுத்துருக்குறாங்க இத்தனை புஸ்தகம். புத்தக கண்காட்சிக்கெல்லாம் யாரும் துண்டு போட மாட்டாங்க, இதுதான் கொடுப்பாங்க. இதை நம்ம வாங்கிட்டு போய் வீட்டில் கொடுக்கணும். இப்போ கொடுத்தோன்னே இந்த வீட்டுக்காரம்மா என்ன சொல்லும்? சொல்லுங்க, நீ ஒருத்தர் வீட்லேயும் புஸ்தகம் கொடுத்தது இல்லையா? புஸ்தகமா அடுக்குங்க. ஏன் அவங்கெல்லாம் பிளாஸ்டிக் கப்பெல்லாம் தரமாட்டாங்களா? ஒரு எவர் சில்வர் தட்டு. ஏன்னா அந்த அம்மாவுக்கு அதெல்லாம் முக்கியம். தொல்காப்பியரை பற்றி படித்து, இவர் இங்கிலீஷ் வாத்தியார், அவங்க வீட்டம்மா கேட்கும்ல, தொல்காப்பியரை படித்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க கேட்குமா இல்லையா? இப்படி சிந்தனை இருக்கிறவர்களும் இருக்கிறார். எதுக்கு வாங்குகிறோம்? வாங்க, நேரம் கிடைக்கும் போது வாசிக்க. வாசி வீட்டில் வச்சுட்டு போக வேண்டியது. அதை தாண்டி என்னத்தையா பண்ண போறீங்க? வாசித்து மகிழவே அப்படின்னு 2 பேர் இருக்கார் பாருங்க. ஒரு சட்டை, இந்த சட்டை மாதிரி கலர்லாம் நமக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. சென்னையில் நைட்டில் வேலை செய்வாங்க பாருங்க, ஒளிரும் ஒரு ரெஃப்ளெக்டிங் ட்ரெஸ், அந்த மாதிரி ஒரு இந்த மைன்ஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க அது நிற்கிறது தெரியும். கலர் எப்படி தூக்கலாக இருக்குன்றீங்க. பயங்கரமான கலரில் ஒரு சட்டை போட்டு ராஜபாளையத்திலிருந்து வந்திருக்கிறார் திரு ராஜ்குமார் அவர்கள். நல்ல பேச்சாளர், சிறந்த சிந்தனையாளர், +2 பசங்களுக்கு இங்கிலீஷ் சொல்லித்தரார். இதை விட எவரெஸ்டில் ஏறி இறங்கிடலாம். இவர் ஒரு புஸ்தகத்துக்கு திறந்தோடனே அவங்க சிரிக்கிறாங்க, சார் அது போன வருஷம் புஸ்தகம் சார். இல்லைடா, நான் ஆமாம்மா நீங்கள் சரியாக கவனிக்கலை, அது 11th, நீங்கள் எடுக்க வேண்டியது 12th. எவன் சொல்கிறான்? மற்ற பையன் சொல்கிறான். அவன் அந்த அளவு சொல்லிட்டானா அன்னைக்கு இவருக்கு நல்ல நேரம். வேற ஏதாவது சொல்லிட்டானா நீ வீட்டுக்கு போயிடுவ அப்படின்ட்டானா, அதனாலேயே அவர் பள்ளிக்கூடத்தில் அடக்கி வாசிப்பார், மேடைகளில் பிரமாதமாக பேசுவார். ராஜ்குமார் அவர்கள், சார் புஸ்தகம் வாங்கிறது வாசிக்கிறதுக்கு தான், வகுப்பில் பயல்களே படிக்கிறது இல்லையே, நீங்கள் எங்கே படிக்க போகிறீங்க அப்படின்னு என்ன செய்தி வச்சிருக்காருன்னு தெரியல. ஒரு ஆசிரியர் இதை சொல்கிறார்ன்றது ஆச்சரியமாக இருக்கு. வெறுமனே வாசித்து மகிழவே, அதை தாண்டி என்ன இருக்கிறது? ராஜ்குமார்
அவரோடு இணைந்து பேசுவதற்கு அந்த அணியில் திரு கருணாநிதி அவர்கள். நீங்கள் இந்த பேச்சாளர்களுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லாவே கைத்தட்டலாம். ஏன் நான் சொல்கிறேன்னா, நானாவது மதுரையிலிருந்து வர்றேன், இவர் கன்னியாகுமரியிலிருந்து வர்றார். ஏறக்குறைய ஒரு வாரமாக நடக்கணும். இல்லைங்க, தூரம் தொலைவு போய் அந்த காலத்து பாணர்களை போல தமிழ் பரப்ப வேண்டிய நெருக்கடியில் இன்னைக்கு இருக்கிறோம். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, பட்டிமன்றம் பேசுகிறாங்க, அங்கே எங்கே போகிறாங்க, காசு வாங்குறாங்கன்னு. ஒரு பயணம் பண்ணி பார்த்தா தான் தெரியும் இந்த வலி என்னன்னு. உறங்க முடியாது, சாப்பிட முடியாது. இவரெல்லாம் எப்போ கிளம்பி எப்போ வந்தாருன்னு தெரியாது. நடுராத்திரியில் வந்து நாகப்பட்டினத்தில் இறக்கி விட்டு ஐபி எங்கே இருக்குன்னு இவர் கேட்டாருன்னு வைங்க. ஐபியா? ஐபின்னா இல்லைங்க, ஐபிங்க. ஏன்னா அவருக்கு நாங்கள் சொன்னது ஐபி தான், இன்ஸ்பெக்ஷன் பங்களோன்னு சுருக்கி சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன பேர்? சுற்றுலா ஆய்வு மாளிகை. சில ஊரில் சர்க்கியூட் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க, அது வட்டமாக இருக்குன்னு நம்பிடாதீங்க, பேர் சுற்றுலா மாளிகை. ஐபி எங்கே இருக்குன்னு ஒரு மிட் நைட்டில் கேட்டாருன்னா கொண்டு போய் கடற்கரை பக்கம் விட்டுருவான் எவனாவது. இப்படியே போ, காரைக்கால் வரும், அங்கே இருக்கும் ஐபி. எவ்வளோ கஷ்டம் தெரியுமா பயணம் பண்ணி. இதில் வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் விட்டுட்டு அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க, அது வேறு விஷயம். நம்ம எப்போ கிளம்புறோமோ சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனாலும் கிளம்பி வருவதுன்றது சிரமம். இப்படி வந்து பேச வருகிறவர்களுக்கு நீங்கள் தருகிற பெரிய வெகுமதியே ஒரு சின்ன கைத்தட்டல் தான். நீங்கள் என்ன நினைப்பீங்க, உனக்கு சுற்றி 4 ஃபேன் இருக்கு, நாங்கள் புழுக்கத்தில் உட்காந்துருக்கோம், இருக்கிற ஃபேனு ஓடுது, காற்று கம்மியாக வருது, இருக்கிறோம்ன்றதே பெருசு, இதில் கையத்தட்டு காலத்தட்டு, இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்கன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனாலும் எங்கள் கடன் சொல்ல வேண்டியதை சொல்லிடணும். முதல்ல இத்தனை திரளாக ஒரு புத்தக கண்காட்சிக்கு ஆள் வந்து இங்கே உட்கார்றாங்கன்றதே பாராட்டுக்குரிய விஷயம். சார் வருஷம் சார் அதான் வேக வேகமாக வந்திருக்கோம் அப்படின்னு இல்லை, வருஷம்னாலும் தொடர்ந்து வர்றீங்கன்றது நல்ல விஷயம். இதில் பேச்சாளர்களுக்கு ஒரு சின்ன பாராட்டு சொன்னீங்கன்னா அவர் எகிரி எகிரி பேசுவார். அவருமே சொல்றாரு, பின்பற்றுறதா யாரு படிச்சுட்டு சான்ஸே இல்லை, நானும் ஆசிரியர் தான், ஒரு ரூபாயை கேட்க மாட்டேங்கிறான். அதனால் முழுக்க முழுக்க படித்து மகிழத்தான். நம்ம எதையுமே கன்சியூமரிசம் அப்படின்னு சொல்கிறோம்ல, வி கன்சியூம். ஒரு பொருளை வாங்கினா சாப்பிட்றோம், அனுபவிக்கிறோம், உணர்கிறோம், அவ்வளோதான். அதை தாண்டி என்ன செய்ய போகிறோம், ஃபாலோ பண்ணுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு 2 பேர், 2 ஆண்களை எங்கே அடி வாங்கினாங்கன்னு தெரியல. எங்கேயோ போய் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் ஒழுங்காக பின்பற்றுன்னு, அவன் தொலைச்சி பிடிவேன் இருக்கான். உன் வேலை என்னவோ அதை பாரு, பின்பற்றணும்னு வந்த அந்த பயத்தில் 2 பேர் பேசுகிறாங்க. இந்த பக்கம் இல்லை, வாசிக்கிறதுன்றது பின்பற்றி வாழத்தான். எதுக்கு ஏன் நேரம் செலவழிக்கிற, எதுக்கு காசை போட்டு ஒரு பொருளை வாங்குற, பயன் இல்லாமலா போகும், அது கட்டாயம் அதுக்கு பயன் இருக்கிறது, அதை பின்பற்றி வாழத்தான் வாங்குகிறோம்னு சொல்றதுக்கு அந்த பக்கம் ரேவதி சுப்புலட்சுமி அவர்கள். அவர் முனைவர் பட்டம் பெற்றவர், ஒரு மதுரையில் ஒரு கல்லூரியில் துணை முதல்வராக இருக்கிறார். துணை முதல்வர்னா இவ்வளவுதான் கை தட்டுவீங்களா? பாவம், அந்த அம்மா கல்லூரியிலிருந்து வந்திருக்காங்க. அவங்க பின்பற்றி வாழவே, ஏன்னா ஒரு பேராசிரியர் முதல்வர் அப்படிதான் சொல்லணும். அவங்களோட இணைந்து பேசுவதற்கு நம்முடைய தமிழகத்தின் முன்னணி பேச்சாளர் திருமதி பாரதி பாஸ்கர் அவர். எங்க போனாலும் அம்மா வரலையான்றாங்க. நான் இந்த ரேவதி மேடம் இங்க எல்லாரும் ஒரு 2-3 நாள் முன்னாடி சேலத்துக்கு போயிருந்தோமா இல்லையாம்மா? நான் பொய் சொல்றேன்னு நினைப்பாங்கம்மா, அப்பப்போ ஆமான்னு சொல்லுங்கம்மா. ஒருவேளை நான் பொய்யே சொன்னாலும் ஆமான்னு சொல்லுங்க, பரவாயில்ல. போனா பெருக்கு கூட்டம். முதல் கேள்வி அம்மா வரலையா? ஏய் வந்தால பாரியா, வராத ஆள. அது ஒரு மேடைக்கு போகாமலே ஒருவர், இந்த பாட்டெழுதி பேர் வாங்கும் புலவர் இருக்கிறார்கள், குற்றம் கண்டுபிடித்தே பேர் வாங்கும் புலவர் இருக்காங்கல்ல, அது மாதிரி மேடைக்கே போகாம பேர் வாங்கும் ஒரே புலவர் நம்ம அம்மா தான்.
அவங்க வந்த நிகழ்ச்சியிலையும் பாராட்டு, வராத நிகழ்ச்சியில் ஐம்பது பேர் நல்லா இருந்துச்சு, ஆனாலும் அம்மா வந்துட்டுனா இன்னும் நல்லா இருந்துச்சு. அப்படி ஒரு பேர் வாங்கின மிகச்சிறந்த பேச்சாளர். உண்மையிலேயே சொல்கிறேங்க, நானும் பல ஆண்டுகள் மேடையை கவனிக்கிறேன். 1976 பேராசிரியர் சாலமன் பாப்பையா ஐயா கூடவே இருக்கிறேன். நான் 76 நான் எஸ்எஸ்எல்சி முடித்த ஆண்டிலிருந்து பெரும் பேச்சாளர்கள் பேச கேட்டிருக்கிறேன். ஆனால் மக்கள் மனத்தில் இடம் பிடிக்கிற எல்லா தலைப்புகளையும் பேச தெரிந்த ஒரு பேச்சாளர் அப்படின்னா ரொம்ப விரல் விட்டு எண்ணிடலாம். இன்றைய காலத்தில் அதில் முன்னிற்கிற ஒரு பேச்சாளர்னா திருமதி பாரதி பாஸ்கர் தான். ஒரு சமூகம் அவ்வளவு சீக்கிரம் யாரையும் அங்கீகரிக்காது. ஒரு சீசன்ல அங்கீகரிக்கும், அப்புறம் மறந்துடும். எனக்கு தெரியும், அதுதான் உண்மை. திரைத்துறையிலிருந்து அரசியலிருந்து எங்கே போனாலும் ஒரு சீசனில் வேகமாக போகும், அப்புறம் அப்படியே மெல்ல குறைஞ்சிடும். ஆனால் ஏறக்குறைய 30 ஆண்டுகளாக தமிழ் மேடைகளில் கொலுவீற்று இருக்கிற ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர் என்பதால் தான் அந்த இறைவனே அவர்களுக்கு வந்த பெரும் ஆபத்திலிருந்து உங்கள் பிரார்த்தனையால் அவர்களை காப்பாற்றியிருக்கிறார். அவங்க நிறைவு பேச்சாளராக பின்பற்றி வாழவே அப்படின்னு. நீங்கள் இதை எதை பற்றியும் கவலை இல்லாமல் உட்காந்துருக்கீங்க. பேசுனா என்ன, பின்பற்றினா என்ன, முடிச்சிங்கன்னா போவோம். ஏதோ நீங்களாக வர்றீங்கன்னு கலெக்டர் சொன்னார், அவருக்காக வந்தமே தவிர அடுத்த ஆளுக்காக இல்லை. அப்படி உட்காந்துருக்கீங்களா? என்னங்க? இல்லை இல்லை, சரி. அதாவது பட்டிமன்றம் கேட்க தான் வந்திருக்கிறீங்க. அதை அவ்வப்போது நீங்கள் இருப்ப காட்டணும். அதை இருப்ப காட்டணுன்றதுக்காக ஓயாமலும் தட்டிடாதீங்க சார். இருப்ப ஓயாமல் காட்டுறது சார் அப்படின்னா பேசுகிறவர் நொந்துருவார். நீங்கள் இருப்பையும் காட்டணும், பேச்சாளருக்கு உற்சாகமும் தரணும். இந்த உலகத்தில் ஒரு பெரும் கூட்டம் அமர்ந்திருந்து கேட்பது என்பது நாங்கள் எல்லாரும் செய்த பூர்வ ஜென்ம புண்ணியம். உங்கள் எல்லாருக்கும் பணிவாக சொல்லிக்கிறேன், ஒரு மாவட்ட ஆட்சியர், ஒரு பெரும் அதிகாரி, இவ்வளவு பெரிய ஜனங்கள் நாங்கள் பேச உட்காந்து கேட்குற அளவு நாங்கள் ரொம்ப தகுதியானவர்கள் அல்ல. கடவுளோட அருள், ஏதோ பூர்வ ஜென்ம புண்ணியம்னு நான் அதை நம்புகிறேன். எங்களையெல்லாம் இந்த மேடையில் உட்காத்தி வச்சு உங்களையெல்லாம் இங்கே உட்கார வச்சிருக்கு. எங்களிலும் அறிஞர்கள், கற்றவர்கள், ஞானிகள், மூத்தவர்கள் இங்கே இருக்கிறீங்க. அதான் உண்மை. எங்களை விட வாழ்க்கையை உணர்ந்தவர்கள், அனுபவித்தவர்கள், சிறந்தவர்கள் இங்கே இருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் என்னென்னா, பேசட்டுமே, இதான் அங்கே பார்த்துருக்கோம், இங்கே பார்த்துருக்கோம், கொஞ்ச நேரம் பேசட்டும் அப்படின்னு ஒரு பெருந்தன்மையில் நீங்கள் இருந்து கேட்குறீங்க. அதை நாங்கள் உணர்ந்து தான் இங்கே இருக்கிறோம். அதனால் இந்த நிகழ்வில் முழுக்க இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ முடிச்சிடலாம். 4 பேர் தான். ஒரு 8:30க்கு முடிக்கலாமா? 9 மணி. 9 மணிக்கு தான் வீட்டில் சாப்பாடு ரெடி ஆகுமா? 9க்குள்ளே முடிச்சிருவோம். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ முடிச்சிருவோம். நீங்கள் மட்டும் உற்சாகமாக இருங்க. ஏறக்குறைய இதே தலைப்பு 2-3 முறை இருக்குன்னு நான் பார்த்தேன். நாளைக்கு கூட இதே மாதிரி தலைப்பு தான். இதே தலைப்பில் இதே மாதிரி இது கவரை மாற்றி இருக்கும். அது ஆனாலும் உள்ளீடு ஒன்றா தான் இருக்கும். நாங்கள் அது கவனிக்கலை. சரி, வந்தாச்சு. விஷயம் ஒன்று தான். புத்தக கண்காட்சியின் நோக்கம் அறிவை பரப்புவது, புத்தகங்களின் நோக்கம் விற்பனையாவது. உங்களின் நோக்கம் என்ன? அதான் கேள்வி. வாங்கி படிக்கிறதா, இல்லை அதை வைத்து வாழ்ந்து பார்ப்பதா? இது உங்கள் பார்வையில் பார்க்கிற ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கான விடையை தேடுகிற இந்த பட்டிமன்றத்திலே வாசித்து மகிழவே என்று பேச வருகிறார் தம்பி ராஜ்குமார் அவர்கள். அவரை உங்கள் சார்பிலே அழைத்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். என்னாச்சு? விசில் வருது. பேசலாமா? இந்த 1-2 அந்த இதெல்லாம் நிறுத்திடலாம். நிறைய நாய்ஸ் இருக்கு. பட்டிமன்ற சூப்பர் ஸ்டாராகவும்
சூப்பர் ஸ்டாரின் மாமனாராகவும் அமர்ந்திருக்கக்கூடிய எங்கள் நடுவர் அவர்களே. இது ரெண்டுமே ரொம்ப பழசு. படம் 15 வருஷம் ஆச்சு. இப்போ பார்த்தாலும் நல்லா தான் இருக்கு. பட்டிமன்ற அறிஞர் பெருமக்களே, நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக நடத்தி மகிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே, வருவாய்த்துறையை சார்ந்த அதிகாரிகளே, இந்த பழமையும் பெருமையும் வரலாற்று சிறப்பும் வாய்ந்த இந்த நாகை மாவட்டத்தினுடைய என் தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். அப்படி அரங்கத்தை சுத்தி அங்கங்கே நின்று கொண்டு ரசிக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களுக்கு என்னுடைய சிறப்பான வணக்கம். நீங்க நிக்கிறதுனால தான் தமிழ் இன்றும் நிமிர்ந்து தலை நிமிர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்ப உட்கார்ந்து இருக்கிறவங்களால சிம்மாசனம் விட்டு அமர்ந்து கொண்டிருக்கிறது. இல்ல அவ்வப்போது அவங்களையும் நினைக்கிறேன். அவங்க அப்ப நாங்களும் நிக்கிறோம்ட்டாங்கன்னா வம்பா போயிடும். நடுவர் அவர்களே, நாம புத்தக கண்காட்சிக்கு வர்றோம். புத்தக கண்காட்சிக்கு வந்து புத்தகம் வாங்குறது படித்து மகிழ்வதற்கா இல்லை பின்பற்றி வாழ்வதற்காங்கிறது தான் கேள்வி. புத்தகம்ங்கிறது வாங்கக்கூடிய எல்லாரும் பின்பற்றுகிறாங்கன்னு எல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு பிடிக்காத விஷயமே அட்வைஸ் பண்றது. அதனால அதுல வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை நம்ம எடுத்துக்கலாம்னு நினைச்சு வாங்குறவங்க எல்லாம் இல்ல. புத்தகம் கண்காட்சிக்கு வர்றோம், புத்தகங்களை வாங்குறோம், புத்தகங்களை வாங்கி படித்து மகிழ்கிறோம். நடுவர் அவர்களே, ஒரு புத்தகத்தை நாம திறக்கும் போது நம் இதயத்தினுடைய கதவுகளையும் திறக்கிறோம்னு அர்த்தம். ஏன்னா அந்த அளவுக்கு இதயத்திற்குள் அந்த புத்தகத்தினுடைய கருத்துக்கள் நம்ம உள்ளால போகுதுங்க. நீங்க திறந்து விரித்து வைத்திருக்கிற புத்தகத்தை ஒரு பாருங்க, அப்படியே ஒரு பறவை அப்படியே ரெக்க விரிச்சு நிக்கிறது பறக்கிறது மாதிரி இருக்கு தெரியுமா? ஏன் புத்தகத்தை விரிக்கும் போது அது பறவை ரெக்கை விரித்து பறக்கிறது மாதிரி இருக்குன்னா, மனசுக்குள் அந்த புத்தகத்தினுடைய செய்திகள் போகும்போது மனம் கொஞ்சம் லகுவா லேசா மாறுது, வானத்துல பறக்கிறது மாதிரி ஒரு உணர்வு வருது. அந்த உணர்வு நமக்கு மகிழ்ச்சியை தருது. அந்த மகிழ்ச்சிக்காகத்தான் நாம என்ன செய்யறோம், புத்தகங்களை வாங்குறோம், படிக்கும். எங்க ஒரு சுருக்கமா சொல்றதா இருந்தா, புத்தகத்தை படிச்சா நமக்கு பிபி வராது, சுகர் வரும், சுகர் கண்ட்ரோல்ல இருக்கும். ஓ இருக்குமா? இருக்கும் இருக்கும் இருக்கும். ஏன்னா ஏறாவும் செய்யாது இறங்கவும் செய்யாது, கண்ட்ரோல்ல இருக்கும். மொத்தத்துல நமக்கு மன அழுத்தம் வராது, மன அழுத்தம் வராது, பிரச்சனைகள் இருக்காது. நீங்க என்ன புது டாக்டரா இருக்கீங்க? அவங்க என்னன்னு தெரியுமா, தொடர்ந்து புத்தகங்கள் வாசிக்கிறவங்களுக்கு மனநல பிரச்சனை வராது. எல்லாரும் புத்தகம் படிச்சா மனநல மருத்துவமனைகளையே நம்ம மூடிடலாம். அந்த அளவுக்கு சிறப்பான அளவுக்கு மனதை பக்குவப்படுத்தக்கூடிய ஆற்றல் புத்தகங்களுக்கு இருக்குங்க. அதனால்தான் இப்ப இருக்கக்கூடிய புது கவிஞன் முபாரக்ங்கிற ஒரு கவிஞன் சொன்னா, புத்தன் அமைதி தேடி அலைந்திருக்க மாட்டான், புத்தகம் கிடைத்திருந்தால் எழுதினான். ஏன்னா நம்முடைய குழப்பங்களுக்கெல்லாம் தீர்வு புத்தகத்தில் இருக்கிறது. அதனால தான் சொல்றேன். அதனால என்னன்னா, புத்தகம்ங்கிற வார்த்தையை பிரிச்சு பார்க்கும்போது பாருங்க, புத் அகம்னு இருக்கும். அகம்ங்கிறது இதயம், மனசுக்குள்ளாலே அந்த கருத்துக்கள் போகுது, செய்திகள் போகுது, ஏதோ ஒரு மகிழ்ச்சி உள்ளம். அதாவது புத்தகத்தை திறக்கும் போது இருந்த மனிதன் அந்த புத்தகத்தை படித்து முடிக்கும் போது அந்த மனிதனுடைய மனநிலையும் ஏதோ ஒரு உணர்வு நமக்குள்ள வரும் பாருங்க. அது என்னதுன்னு நம்மளால சொல்ல முடியாது. இதுதான் புத்தகத்தினுடைய சிறப்பு. ஒரு மனதுக்கு மகிழ்ச்சியை உருவாக்கக்கூடியது என்னன்னா, புத்தகத்துக்குள்ளால நாம நுழைகிறோம், அப்புறம் புத்தகம் நம்மளை அப்படியே ஈர்க்குது பாருங்க, ஈர்க்குது. நீங்க புது புத்தகத்தை புத்தக கண்காட்சியில பார்த்து அதை கையில எடுத்து புரட்டி பார்க்கிறதே ஒரு சுகம் தெரியுமா? ஆமா, படபடன்னு இருக்கும். புரட்டி பார்க்கிறோம்ல, அந்த வாசனை நமக்கு மகிழ்ச்சியை தருது. அதனால தான் கவிஞன் சொன்னா, புத்தம் புதிய புத்தகமே உன்னை புரட்டி பார்க்கும் புலவன் நான். அது வேற இடத்துல இல்ல சொன்னது, ரெண்டும் ஒண்ணுதான். ரெண்டும் நமக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாங்க, நகிழ்ச்சி தர்றதா. திருவள்ளுவர் ரொம்ப அழகா சொன்னார். இப்ப நல்ல மனிதர்களோட நம்ம பழகிறோம்னு வச்சுக்கோங்க, அவங்களோட பழக பழக அவங்களுடைய பண்பு நம்ம ஈர்க்கும். பழக பழக அது நமக்கு மனசுக்கு இனிமையை தரும். அவங்களோட போன்ல பேச, அது யாரா இருந்தாலும் சரி, அது யாரா இருந்தாலும் சரி, அவங்களோட திரும்ப திரும்ப பேசணும்னு தோணும், அவங்களோட திரும்ப திரும்ப அவங்கள பார்க்கணும்னு தோணும். ராஜ்குமார், நம்ம வயசுக்கு பேசலாமே. எல்லா வயசுக்கும் பொருந்துங்க, நினைக்கிறா இல்லையா? மனிதர்களோடு பழகுங்கிற போது சிலர் இனிமையை நமக்கு தருவாங்க, அது ஒரு சுகம்.
அப்படி திரும்ப திரும்ப பார்க்கவும் பேசவும் தூண்டக்கூடிய மனிதர்களோடு நாம் எப்படி பழகுகிறோமோ அப்படி பழகக்கூடிய அந்த பழக்கம் நினைச்சு நினைச்சு மகிழ்கிறோம்ல, அதை போன்று நல்ல நூல்களினுடைய அந்த செய்திகளும் கருத்துக்களும் நம் மனதில் நினைந்து நினைந்து மகிழ்வோம். அதனால்தான் திருக்குறள் அழகா சொல்லுது என்னன்னா, நவில் தோறும் நூல் நயம் போலும் பயில் தோறும் பண்புடையாளர் தொடர்புன்னார். நினைச்சு நினைச்சு பார்த்து ஒரு மனசுக்குள்ள மகிழ்ச்சியை படுத்துறோம்ல, அந்த மகிழ்ச்சி நமக்கு தரங்க. திருக்குறள் நம்ம வாழ்க்கைக்கு வழிகாட்டுது. எல்லா விஷயங்களையும் வாழ்க்கைக்கு வழிகாட்டுறது மாதிரி நம்ம எடுத்துக்க கூடாது. அது சில நேரம் சிக்கலை உருவாக்கும். நீங்க காமத்துப்பால் இருக்குல்ல, அதுல உள்ள கருத்துக்களை எல்லாம் படிச்சு ரசிக்கலாம். அதை எதிர்பார்த்தோம்னா பிரச்சனை வந்துடும். பிரச்சனை வந்துடும். ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க. ஒரு தலைவி சொல்றா, ஒரு பெண் சொல்றா, நான் என் தலைவன், கணவன் தலைவன் யாருன்னாலும் சரிதான், காதலன் என் இதயத்துக்குள்ள இருக்கிறார். இதயத்துக்குள்ள இருக்கிறார். எல்லாரும் சொல்றதுதான், நம்மளும் சொல்லியிருப்போம்ல. இல்ல நான் சொல்லலைங்க. இல்ல நீங்க எல்லாத்துக்கும் என்னைய கூட்டடிச்சு இல்ல, நீங்க ஒரு இடத்துல சொல்லியிருப்பீங்க, நான் ஒரு இடத்துல சொல்லியிருப்பேன், சில பேர் பல இடங்கள்ல சொல்லுவாங்க. இது இன்னும் மோசமா இல்ல, இத சொல்லாமலே இருந்திருக்கான். சொல்லிருவோம்ல. இப்ப என்னன்னா, என் காதலர் என் இதயத்துக்குள்ள இருக்கிறார், இதயத்துக்குள்ள இருக்கிறார். அதனால என்ன பண்றேன், நான் சூடான எந்த பொருளையுமே சாப்பிடுறது இல்ல. காபி சூடா சாப்பிடுறது இல்ல. அப்படி சூடா சாப்பிட்டா இதயத்துல இருக்கிற காதலருக்கு சுடும். காதலருக்கு சுடும்ங்கிறதுனால நான் சூடா எதையுமே சாப்பிடுறது இல்ல. அந்த குறளை சொல்றேன் பாருங்க. நெஞ்சத்தார் காதலவராகி வெய்துண்டல் அஞ்சுதும் வேபாக்கு அறிந்து. என் காதலர் இதயத்துல இருக்கிறதுனால நான் சூடா எதுவுமே சாப்பிடுறது இல்லைன்னு திருக்குறள் சொல்லுது. இன்பத்து பால்ல காமத்து பால்ல சொல்லுது. இதே இதை எங்க வீட்டுல நான் எதிர்பார்த்தேன்னு வச்சுக்குங்க, என்ன ஆகும்? சரி, அவங்க எதிர்பார்த்தாங்கன்னா அதுக்கே நீங்களே எதிர்பார்த்து சிக்கல் வருமா இல்லையா? வரும். ரெண்டு பக்கத்துக்கும் இருக்கு. என் வீட்டம்மா கொதிக்க கொதிக்க சாப்பிடுது, கொதிக்க கொதிக்க டீ சாப்பிடுது, காபி சாப்பிடுது. இந்த நேரம் பார்த்து நான் திருக்குறள் படித்திருக்கிறேன். துணை முதல்வர் ரேவதி மேடம் எனக்கு சொல்லி தந்திருக்காங்க. நாம சூடா எதுவுமே சாப்பிட்டா இதயத்தில் இருக்கிற காதலனுக்கு சுடும்னு சொல்லி இருக்கு. நீ கொதிக்க கொதிக்க குடிக்கிறா, அப்ப எனக்கு உனக்கு என் மேல அன்பு இல்லையோன்னு கேட்டுட்டோம்னா அவ கொதிக்க கொதிக்க குடிக்கிற காஃபிய கொட்டிடுவாளா இல்லையா? கீழையா முகத்துல தான். அது ஒண்ணு நமக்கு புதுசு இல்ல. வீரனே, அது எனக்கு புதுசு இல்லைன்னு சொல்லணும். எல்லாத்துலயும் நமக்கு நம்ம எல்லாம் ஒரே இனம் தானங்க. ஆண் வர்க்கம்னாலே சில போராட்டங்கள் விழுப்புண்கள் எல்லாம் வர்றது இயற்கை தானே இல்லைங்களா? அப்ப சில விஷயங்களை நம்ம வாழ்க்கையில பயன்படுத்த முடியாது, ரசிக்கலாம், சந்தோஷப்படலாம். அதான் விஷயம். ரொம்ப படிச்சு மகிழ்கிறோங்க. நீங்க சில சிறுகதைகள் இருக்கு, நாவல்கள் இருக்கு, படித்து படித்து நாம மகிழ்கிறோம். ஒரு உதாரணம் சொல்றேன். தி ஜானகிராமன் ஒரு எழுத்தாளர், அற்புதமான எழுத்தாளர், மிகச்சிறந்த சிறுகதைகள். மேடம் கூட யூடியூப்ல நிறைய பேசி இருக்கிறாங்க. சிலிர்ப்பு கதைகளை எல்லாம் கேட்டு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அவர் எழுதினதை விட மேடம் பேசுறத கேட்கறதுக்கு அவ்வளவு இனிமையா இருக்குங்க. அப்ப இப்பயும் கேட்டு உட்கார வேண்டியது. நிஜமாவே என்ன துவைச்சு தொங்க போட போறாங்க, அது வேற விஷயம். நடுவர் அவர்களே, இந்த சட்டையை துவைச்சா நல்லா தெரியும். அதானே. என்னன்னா, அந்த கதைகள் இருக்கு, நாவல்கள் இருக்கு. மோகமுல்னு ஒரு நாவல் இங்கே இருக்கு. 600 பக்கத்துல எழுதி இருக்கிறார். 600 பக்கத்துல எழுதியிருக்க அந்த கதைகளை படிக்கும் போது அவ்வளவு. நான் இந்த கதையை முதலா என்னுடைய கல்லூரி காலத்துல 18-19 வயசு இருக்கும், அப்ப படிச்சேன். படிக்கும் போது அதுல கதை தலைவன் பாபுன்னு ஒருத்தன் வருவான். கிட்டத்தட்ட அவனுக்கு எனக்கும் ஒரே வயசு. அவன் ஞாபகமாவே இருக்கும். நீங்க அவன் இடத்துல வச்சு நம்மளை பார்ப்போம். அப்படி ஒரு ஃபீலிங் இருந்தது. அது ஒரு பரவசமான ஒரு உணர்வு இருந்தது. கல்யாணத்துக்கு பிறகு அதே நாவலை திரும்ப படிக்க மறுவாசிப்பு படிக்கும் போது அது வேற விதமான அனுபவத்தை தந்துச்சு. இப்ப கல்யாணமாவே ரொம்ப வருஷத்துக்கு பிறகு இப்ப படிக்கும் போது இன்னும் வித்தியாசமான அனுபவங்களை தருகிறது. படைப்பு ஒன்றுதான் பெரியோர்களே, ஆனால் படிப்பவனுடைய மனநிலைக்கு தகுந்தவாறு புதிய புதிய அனுபவங்களை பரவசப்படுத்துவதுதான் நூலினுடைய சிறப்பு. இதுல எதை பின்பற்றுறது? அது அந்தந்த வயசுக்கு யார் யாருக்கு தேவையோ அதை பின்பற்றுங்க, அதான் முக்கியம். யமுனாவை பற்றி அவர் அவ்வளவு அற்புதமா எழுதுவார். கும்பகோணத்துல நீங்க அது உண்மைன்னு நினைச்சிட்டு கும்பகோணத்துல யமுனா வாழ்ந்ததாக ஒரு தெருவை அவர் சித்தரிச்சிருப்பார். அவ்வளவு அற்புதமா இருக்கும், படிச்சு பாருங்க. இசை குறிப்புகள்லாம் நல்லா இருக்கு, இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கு, படிங்க, சந்தோஷப்படுவீங்க.
நல்ல விஷயங்களை சொல்லுவோமே. படிங்க. என்னன்னா யமுனா வாழ்ந்ததா ஒரு வீட சொல்லுவார். பழமையான வீடு, பாரம்பரிய வீடு, மன்னர் பரம்பரையில உள்ள அந்த வீடு. அந்த வீடு எங்க இருக்குன்னு அவர் சொன்ன அடையாளங்களை வைத்து அந்த தெருவை தேடி தேடி சென்ற இளைஞர்கள் பல்லாயிரம் பேர். பல்லாயிரம் பேர். அதுதான் ஒரு நூலினுடைய, ஒரு எழுத்தினுடைய சிறப்புங்க. நீங்க என்னன்னா சில பேர் புத்தக கண்காட்சிக்கு நம்ம வருவோம், புத்தகங்களை வாங்குவோம், நிறைய வாங்கிட்டு போவோம், மூட்டை மூட்டையா வாங்கிட்டு போவோம், வாங்கி கொண்டு வீட்டில் வைப்போம். அது சில பேர் கொஞ்சம் கொஞ்சம் படிப்போம், இன்னும் சிலர் அடுக்கி வச்சிருப்பாங்க. அதுல ஒரு வேடிக்கை என்ன தெரியுமா? பல பேருக்கு அது நடந்திருக்கும். அடுத்த புத்தக கண்காட்சிக்கும் வருவோம், புத்தகங்களை வாங்குவோம். சில நேரம் ஏற்கனவே போன வருஷம் வாங்கின அதே புத்தகத்தை மறுபடியும் வாங்குவோம். வாங்குவோமா இல்லையா? இது 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 ஒரு வகையான நானே வாங்கியிருக்கேன். மதுரையில தொடர்ந்து புத்தக கண்காட்சி நடக்கும், தொடர்ந்து போவோம், வாங்கிடுவோம். என் வீட்டம்மா இதை ஆராய்ச்சி, நம்மள ஆராய்ச்சி பண்றதே வேற. நான் என்னென்ன இதெல்லாம் ஏற்கனவே இருக்குல்லன்னு அந்த அம்மா சொன்ன பிறகுதான் நமக்கு புத்தி வரும். பாருங்க, அவங்க படிக்காமலே கண்டுபிடிச்சிருக்காங்க. படிக்காமலே கண்டுபிடிச்சு சொல்லுவாங்கல்ல. சில நேரம் புத்தகம் நமக்கு என்ன ஒரு அனுபவத்தை தரும் தெரியுமா? சில நேரம் புத்தகத்தை விரிச்சு கொஞ்சம் அப்படி படிக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணா வீட்டம்மா எதை சொன்னாலும் காதுல வாங்காத அளவுக்கு உட்கார்ந்துடலாம். இது ஒரு ஐடியா சொல்றேன், வேணா அதை டெஸ்ட் பண்ணி பாருங்க. நடுவர் அவர்களே, சில கவிதைகள் இருக்கு, சில கட்டுரைகள் இருக்கு. சில கவிதைகள் எல்லாம் படிக்கும் போது எப்பவோ எழுதுனதா இருந்தாலும் இப்ப நினைச்சாலும் நம்ம ஆமா நல்லா சொல்லி இருக்காரேன்னு தோணும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு கவிதை சொல்றேன். மு மேத்தாங்கிற அற்புதமான எழுத்தாளர், அவர் ஒரு கவிதை எழுதியிருக்கார். சின்ன கவிதை தான். கூடி கூடி பேசுகிறார்கள், கூடி கூடி பேசுகிறார்கள், எப்போது பிரிந்து போகலாம் என்று. இது இப்ப உள்ள சூழலுக்கும் பொருந்தும், இப்ப உள்ள சூழலுக்கும் பொருந்தும். நீங்க என்ன ஆகுது தெரியுமா? கவிஞன் எப்போதோ எழுதினது இத பார்த்துட்டு ஆமா சரியா தானே எழுதி இருக்கான். மனிதர்கள் அப்படிப்பட்டவர்கள், மனிதனுடைய உணர்வுகள் அப்படிப்பட்டது. என்ன ஒண்ணு சொல்றேன், சில நேரம் நமக்கு என்ன தோணும் தெரியுமா? மனிதர்கள் ஏத்தாப்புல வர மனிதர்கள் எப்படி வர்றாங்கன்னு சொல்ல முடியாதுங்க. மனிதர்களுடைய மனநிலை எந்த நேரம் எப்படி வரணும்னு சொல்ல முடியாது. ரவி சுப்பிரமணியன் ஒரு அற்புதமான கவிஞர், அவர் ஒரு கவிதை எழுதியிருக்கார். நம்ம ஒரு காட்டுக்குள்ள போறது மாதிரி நீங்க மனசுக்குள்ள நினைச்சுக்குங்க. அடர் காட்டினூடே பயணம், எங்கும் இருள், மிருகங்களின் உருமல்கள், பறவைகளின் அலறல்கள், வான்தொட முயலும் மரங்களின் இலை உரசும் ஓசைகள், சோ எனும் அருவி, துக் துக் எனும் ஆறு, ஆனாலும் மனிதர் இல்லை, ஆனாலும் மனிதர் இல்லை, அதனால் பயமும் இல்லை. நீங்க இது பல வகையான நம்ம சிந்தனைகளை நமக்கு தூண்டுதுங்க. நம்ம காட்டுக்குள்ள போகும்போது சிங்கம் வரும், சிங்கம்னு தெரியும், சிங்கத்துக்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கலாம்ங்கிறது நமக்கு தெரியும். யானை வரும், யானை வரும்போது எப்படி ஓடலாம்ங்கிறது நமக்கு தெரியும். குரங்கு வரும், நரி கூட வரும், எல்லாத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு நமக்கு தெரியும். ஆனா நமக்கு முன்னாடி மனுஷன் வர்றான், அவன் எந்த விலங்கு ரூபத்துல வர்றாங்கிறது நமக்கு தெரியாது. இதை இந்த கவிதை சொல்லுகிறது. இந்த எழுத்து அந்த அளவுக்கு நமக்கு சில அற்புதங்களை தருகிறது. அதானே சார், நீங்க இலக்கியம் கவிதைகள் எல்லாம் இருக்குல்ல. எங்க ராஜபாளையம் பக்கத்துல குற்றாலம் இருக்கு. குற்றாலத்துல ஒரு கவிஞர் வாழ்ந்தார், திரிகூட ராசப்ப கவிராயர். அவர் அந்த ஒரு செய்தி சொல்ற, ஒரு பெண் பந்தாடும் போது எப்படி இருக்கும்? ஒரு பெண் பந்தாடுறா, இந்த காட்சியை நம்ம கண் முன்னால கொண்டு வர்றாருங்க. காட்சியை கண் முன்னால கொண்டு அப்படியே இருக்கும். பொங்கு கனங்குளை மண்டிய கண்டை புரண்டு புரண்டாட, பொங்கு கனங்குளை மண்டிய கண்டை புரண்டு புரண்டாட, குழல் மங்குலில் வண்டு கலைந்தது கண்டு மதன் சிலை வண்டோட, குடல் மங்குலில் வண்டு கலைந்தது கண்டு மதன் சிலை வண்டோட, இனி எங்குது கண்டுல கென்படும் மென்படும் என்றிடை திண்டாட, இனி எங்குது கண்டுல கென்படும் மென்படும் 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 என்றிடை திண்டாட, குழல் பங்கைய மங்கை வசந்த சவுந்தரி பந்து பயின்றனே. என்படும் என்படும்னு சொல்றான்ல. அப்ப என்ன ஆகுதா? இடை, பெண்ணின் இடையை உடுக்கையா சொல்லுவாங்க. உடுக்கைன்னு சொன்னா தாளம் வரும் பாருங்க. அந்த வார்த்தையிலேயே அவளுடைய இடை அசைறதை நமக்கு சொல்லி காமிக்கிறான் பாருங்க. அந்த கவிதை நம்ம ஈர்க்கிறது, அதை ரசிக்கலாம், அதை ரசிக்கணும். அதை முழுமையா ரசிக்கும் போது நமக்கு ஒரு மனதுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி வருங்க. நீங்க நாகப்பட்டினத்துக்கு வந்துட்டு சிலப்பதிகாரத்தை சொல்லணும்னா எப்படி? எங்க பூம்புகாரில் வாழ்ந்த அற்புதமான அந்த கண்ணகியினுடைய வரலாற்றை எழுதினவர் இல்லையா இளங்கோ, என்னமா எழுதியிருக்காருங்க, என்னமா எழுதியிருக்காரு? நீங்க நம்முடைய தமிழ் இலக்கியத்துல பாத்தீங்கன்னா எல்லா இலக்கியத்திலுமே கடவுள் வாழ்த்து இருக்கும். ஆனால் சிலம்பை எழுதிய இளங்கோ வடிவல் அவர் துறவிதான், சமய துறவி.
ஆனால் அவர் இயற்கை வாழ்த்து சொன்னார். ஏன் தெரியுமா? தமிழனுடைய வழிபாடே இயற்கை வழிபாடுதான் என்பதை சொன்னார். திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் கொங்கலர்தார் சென்னி குளிர்வன் குடை போன்று இவ்வன்கண் உலகளித்தலாள். ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு மேறு வலந்திரிதலால். மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் நாமநீர் வேலி உலகிற்கு அவன் அழிபோல் மேல் நின்று தான் சுரத்ததால். இங்க சிலப்பதிகாரத்துல முதல்ல இருக்கிறது புகார் காண்டம், இரண்டாவது இருக்கிறது மதுரை காண்டம், அதுக்கு அடுத்தது வஞ்சி காண்டம். காவியத்தினுடைய தலைவி கண்ணகி. புகார் காண்டத்தில் இருக்கிற போது காவிரி பூட்டத்தில் இருக்கும் போது சந்தோஷமா மகிழ்ச்சியா இருந்தா, அதுக்கு திங்களை போற்றுதும்னு சொல்றாங்க, நிலவு குளிர்ச்சி. அடுத்தது பாருங்க, மதுரைக்கு வரும்போது அது வழக்குரை காதை வரும், அவன் கணவன் கொலை உண்டிருக்கான், மதுரையை எரித்தாள் பொம்மை, அதற்காக ஞாயிறு போற்றுதும்னு சொன்னாங்க. வஞ்சி காண்டம் சேரநாடு, அங்க போகும்போது என்ன ஆச்சுன்னா, இங்கே தன்மையான குளிர்ச்சி பொருந்திய நிலவாக இருந்தவள், மதுரையில் பொம்மை மிகுந்த ஞாயிறாக இருந்தவள், சேர நாட்டுக்கு போகும்போது மழை பெய்து மக்களை காப்பது போல தெய்வமாக மாறினாள் என்பதை கடவுள் வாழ்த்துக்கள் கூட காப்பியத்தினுடைய கதை சுருக்கத்தை சொன்னவன். இப்ப கூட கேரளாவில் பகவதி அம்மன் வழிபாடுன்னு இருக்குது, அது கண்ணகி தெய்வம் தான். அப்ப பாருங்க, இந்த காவிரி பூம்பட்டினத்தில் பிறந்த நம்முடைய பத்தினி தெய்வம் கண்ணகி சேர நாட்டு மக்களுக்கு தெய்வமாக வானாள். அப்ப சேர நாட்டிற்கு தெய்வத்தை தந்த மண் இந்த மண். அதனுடைய சிறப்பு நான் எப்படி சொல்லி நிறைவு பண்றேன் நடுவர் அவர்களே. புத்தகம் வாசித்தல் என்கிறது ஒரு தவம், புத்தகம் வாசித்தல் என்பது ஒரு தியானம், புத்தகம் வாசித்தல் என்பது கூடு விட்டு கூடு பாய்தல், புத்தகம் வாசித்தல் என்பது காலத்தினுடைய பின்னோக்கிய பயணம், புத்தகம் வாசித்தல் நம் இதயத்தின் ரகசிய நடனம். அது ஒரு ஆனந்தமான அனுபவம், அது ஒரு ஆனந்தமான அனுபவம். எந்த புத்தகமா இருந்தா, அதனால்தான் நான் முத்துக்குமார்ங்கிற கவிஞன் அற்புதமா சொன்னான், எல்லா பொது நூலகத்திலும் கடைசி பக்கம் கிழிந்த பழைய புத்தகங்கள். அது எதை சொல்லுது தெரியுமா? பெரும் படைப்புகளுக்கு முடிவில்லை என்று சவால் விடுகின்றன என்று எழுதினார். எத்தனையோ படைப்புகள் காலத்தை தாண்டி வென்று கொண்டிருக்கிறது, அது நம் இதயத்தை வென்று கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. மொத்தத்தில் புத்தகம் வாசிப்பு என்பது நம்மை மகிழ்ச்சிப்படுத்துகிறது. அற்புதமாக கேட்ட ரசிக பெருமக்களுக்கு நன்றி, வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். ஒரு பட்டிமன்றத்தை தொடங்குறது ரொம்ப கஷ்டம். தொடங்கி பேசுறதுக்கு எதிர்த்து பேசுறதுக்கு ஒரு சான்ஸும் கிடைக்காது. என்னங்க, இப்போ அடுத்து வர்ற அம்மா பாருங்க, இவர் சொன்னதெல்லாம் தப்புன்னு ஆரம்பிச்சிருவாங்க. இவர் அந்த அம்மா என்னென்ன சொல்லுவார்னு இவரால் சொல்ல முடியாது. ஏற்கனவே இந்த மாதிரி தலைப்புகளில் ஆடியன்ஸு கொஞ்சம் நிதானமாக தான் உட்காந்துருப்பாங்க. ஓ, இளங்கோடிகளா இருந்தாரா? சிலப்பதிகாரம், யூ மீன் சிலப்பதிகாரம் இங்கிருந்து போச்சா? இந்த பகுதியில் எத்தனை சிறந்த எழுத்தாளர்கள் இருந்திருக்கிறார்கள்னு கேட்டால் யாரால சொல்ல முடியும்? இப்போ அவர் தீஜாவை சொன்னார். எம்பி வெங்கட்ராமன் ஒருத்தர் இருந்தார் கும்பகோணத்தில், காதுகள்னு ஒரு நாவல், அதுக்கு சாகித்ய அகாடமி கிடைச்சதுன்னு நினைக்கிறேன். மிகப்பெரிய அறிஞர். கரிச்சான் குஞ்சு இந்த பகுதி தானே. கல்கியின் பொன்னியின் செல்வன் முழுக்க இந்த பகுதியில் பயணம் பண்ணி போனது தானே. கோடியக்கரை பக்கத்தில் தானே இருக்கு, போறதுக்கு லேட் ஆகும். ஆனா அவர் சொன்னார் பாருங்க, வரலாற்றை பின்னோக்கி பார்க்கிற பயணமாக ஒரு புத்தகம் உங்களை உருவாக்கி தரும்னாரே, ரொம்ப அருமையான வார்த்தை அது. பின்னோக்கிய பயணம், அது ஒரு தவம், அவ்வளவுதாங்க. அது நிறைய விஷயங்களை சொல்லிக்கிறார். மோகமுள், அதை நான் கல்லூரி காலத்தில் படித்தேன் அப்படின்றார். ஆமா, அதுதானே தேடி படிப்போம். கல்லூரி காலத்தில் புத்தர் அது தம்ம பதமா படிப்போம், நம்ம பதம் தான் படிப்போம். அவர் என்னென்ன படித்தார் அதெல்லாம் சொன்னார், நல்லா இருந்தது. ஒரு புத்தகம் கிடைத்திருந்தால் புத்தன் ஒருவேளை அமைதியை தேடி போயிருக்க மாட்டான், ஏதோ ஒரு மரத்தடி இலை தேடி போயிருக்க மாட்டான். ஏன்னா புத்தகம்ன்றதே அது ஒரு இலை தானே, பத்திரம் தானே, அது அதிலிருந்து தானே எழுதப்பட்டது. ரொம்ப அழகாக பேசியிருக்கிறார், நிறைய சொல்லியிருக்கிறார். என்ன புத்தக கண்காட்சியில் வந்து உங்களுக்கு நிறைய புத்தகங்களை அறிமுகம் பண்ணும்போது அப்படியே உட்காந்துருப்பீங்க, இதெல்லாம் இருக்கும்ன்றாங்க. இப்போ இதையே ஒரு குடும்ப தலைப்பாக போட்டிருந்தோம்னு வைங்க, நேரம் ஆண்களும் பெண்களும் தனித்தனியாக பிரிஞ்சு கூடி கும்மி அடிச்சிடும்.
குடும்பத்துக்கு மிகவும் முக்கியமான சண்டை போடுகிறவர் ஆணா பெண்ணா அப்படின்னு போட்டால் பெண்கள் பூரா நீ தான் அப்படின்னு. ஆண்கள் ஒன்னே சொல்லலை, ஒன்னே தான் சொல்கிறாரு. ஆனால் புத்தகத்தில் என்ன இருக்குது, அது எதற்காக, என்ன நோக்கம்னு கேட்கும்போது நமக்கு அதெல்லாம் கேட்ட மாதிரி இருக்கும். இதற்கு மத்தியிலும் நான் முத்துக்குமார் வரைக்கும் ரவி சுப்பிரமணியன் அதிகம் பேசப்படாத கவிஞர், திருமதி பாரதி பாஸ்கருக்கு நண்பர், ரொம்ப நல்ல கவிஞர். மனிதர்கள் இல்லை, அதனால் அடர்ந்த காட்டில் பயம் இல்லைன்னு சொன்னார்கள். அந்த ஒரு வரி கோடி பெறும், ரொம்ப அருமையான வரி. இதெல்லாம் கேட்டு இதை செவிமடுக்கிற சின்ன குழந்தைகளுக்கு என்னோட வாழ்த்துக்கள். நிறைய சின்ன பிள்ளைங்க நிற்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் பாராட்டு. ஏன்னா இந்த வயசில் படிக்கிறதுக்கே நேரம் இல்லை. பாட புத்தகத்தை பொது வெளியில் வந்து பெற்றோரோட கூட நின்று சின்ன குழந்தைங்க நிற்கிறாங்கன்றதே அந்த பிள்ளைகளை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். இந்த புத்தக கண்காட்சியின் நோக்கமே அதுதான். வயசானவங்க வீட்டில் பொழுது போகாமல் படிக்கிறது இல்லை, அடுத்த தலைமுறை வாசிக்க பழக வேண்டும் என்பது தான் புத்தக கண்காட்சியின் நோக்கம். அதனால் இதை அழகாக தொடங்கி வைத்த நம்முடைய ராஜ்குமாருக்கு வாழ்த்துகள். இப்போ இதுக்கு பதில் சொல்லி இவர் பேசினது என்னங்க பிரயோஜனமா அப்படின்னு சொல்றதுக்கு துணை முதல்வர் ஏங்க, அவர் மதுரையில் துணை முதல்வர்ன்றே கொஞ்சம் சத்தமாவது. போற்றுதலுக்கும் வணக்கத்துக்கும் உரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே, இந்த அருமையான பட்டிமன்றத்தின் ஒற்றை தலைமையாக வீற்றிருக்கும் எங்கள் மரியாதைக்குரிய சகோதரர் நடுவர் அவர்களே, இரு அணிக்கு போகணுமா, இனி ரெட்டையாக்கி விட்டுறாதீங்க, போயிடலாம் நல்லபடியா. இரு அணியிலும் வாதிடுவதற்காக வருகை தந்திருக்கும் சான்றோர் பெருமக்களே, வங்கக்கடலுக்கு அருகே மற்றொரு மக்கள் கடலாக கூடியிருக்கின்ற சான்றோர் பெருமக்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். நடுவர் அவர்களே, எனக்கு முன்னால ஒருத்தர் வந்தார், பச்சைக்கிளி வந்தது. வந்ததுல இருந்து பாக்குறேன், பச்சைக்கிளிக்கு ஏசி பண்ணி கொடுங்க, ஏசி பண்ணி கொடுங்கள். பச்சைக்கிளி வந்த உடனே லேகியம் வித்தார். புத்தகம் படித்தால் சுகர் வராது, புத்தகம் படித்தால் பிரஷர் வராது. அவர் சொன்னோன்னே டாக்டர் எந்திரிச்சு போயிட்டாரு. பாத்தீங்களா, புத்தகம் படித்தால் மருத்துவமனை எல்லாம் இழுத்து மூடலாம். எப்படி பேசினார். அதை விட மனநல மருத்துவர்கள் தேவையில்லைன்ட்டார். மருத்துவக் கல்லூரி முதல்வர் வந்து நமக்கு வரவேற்பு சொன்ன மேடையில எவ்வளவு தைரியமா மருத்துவமனை எல்லாம் மூடுங்க, என்ன வாயியா இது. நல்ல வேளை புத்தகம் படித்தால் கொரோனாவே வராது அப்படி சொல்லட்டும், இவரை இங்கேயே விட்டுட்டு போயிடுறோம். ஐயா, நம்ம கலெக்டர் ஐயாட்ட சொல்லி தாங்காதுமா, நீங்க இந்த ஊரை காப்பாத்துங்க. என்ன பேச்சு பேசியிருக்காரு. வெய்துண்டல் அஞ்சுதும் வேபாக்கு அறிந்துன்னு திருக்குறள்ல வள்ளுவர் அழகா சொன்னார். காமத்துப்பால்ல, சூடான எதையும் சாப்பிட மாட்டேன், மனசுக்குள் இருக்கும் காதலருக்கு சுடும்னா. இத சொன்னதுக்கு நக்கல் பண்ணியிருக்காரு. தப்பு தப்பு இல்லையா? காதல்ங்கிறது எவ்வளவு மென்மையான மேன்மையான ஒரு உணர்வுங்க. அதை அனுபவிச்சு பாக்குறவங்களுக்கு தானே தெரியும். மலருக்கு மலர் தாவர வண்டுக்கு எப்படி தெரியும்? நடுவர் அவர்களே, ப்ளீஸ் நோட் திஸ் பாயிண்ட். என் நிலைமையை பாருங்க, நான் பட்டிமன்றம் பாக்குறதா வண்டுகளை பாக்குறதா? எந்த வண்டி எங்க போகுதுன்னு எனக்கு என்னமா தெரியும். மலர் இருக்கிற இடம்லாம் வண்டு பறக்கதானே செய்யும். இருக்கட்டுமா, இருக்கு, ஈ கூட தான் பறக்குது. நடுவர் அவர்களே, இடத்துக்கு தக்கன பேசுறாராம், புத்திசாலித்தனத்தை காட்டுறாரு பச்சைக்கிளி. எப்படி இங்க பேர் மறந்து போச்சுங்க, அவ்வளவுதான். வந்த உடனே பக்கத்தில் தானே இங்கே பூம்புகார் இருக்கிறது, கைத்தட்டு வாங்குறதுக்கு. சிலப்பதிகாரம் வந்த நோக்கம் படித்து மகிழ்வதற்கு மட்டுமாயா? அவர் அருமையா ஆரம்பிக்கும் போதே சொல்கின்றார், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டுதும், அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகுதும், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றுதும் என்ற இந்த 3 உண்மைகளுக்காகவே சிலப்பதிகாரம் படைக்கிறேன் என்று இளங்கோவடிகள் ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்த பிறகும் இவர் வந்து அது படிக்கிறதுக்கு மட்டும் தான் சொல்றாருன்னா எவ்வளவு தைரியம். அவர் இயற்கை வாழ்த்தோட முடிச்சிட்டார். ஐயோ, பெரிய வயசுக்கு மீறின பேச்சுங்க, சின்ன நொல்ல நினைப்பு அவருக்கு. குற்றால குறவஞ்சில ஒரு அளவு இருக்கு இல்ல, அவர் புத்தகத்தினுடைய அருமையை சொல்லிட்டு போக வேண்டியதானே. இவர் மனசுக்குள்ள உள்ளதெல்லாம் வெளியே வருது. குற்றால குறவஞ்சியில உள்ள பாட்டு சொல்றவரு அப்படியே நல்லா சொன்னார்.
நல்லா தாள நயத்தோட சொல்லும் போது நல்லா இருந்துச்சு. ஆனா ஒரு வரியை மட்டும் ரெண்டு தடவை சொன்னார், ஒரு குறிப்பிட்ட வரியை மட்டும். என்படும் என்படும் என்று இடை திண்டாட, அந்த இடையை பத்தி சொல்லும் போது 2-3 தடவை இடையிடையே பேசினார். ரசனைய பத்திங்களா அவருக்கு. அதுலயும் கடைசியில ஒரு அழகான காடு, அந்த ஒரு கவிதையை பற்றி சொன்னார் இல்லையா, அந்த காட்டுக்குள்ள போகும்போது மனிதர்கள் இல்லை அதனால் பயம் இல்லை என்று அந்த கவிதையை முடிச்சார். அது படித்து இன்புறுவதற்கு மட்டுமா? இல்லை, மனிதர்களிடம் மனிதர்கள் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வை அந்த வரி கொடுத்தது. அப்படி அதை பின்பற்றுவதற்காக எடுக்க வேண்டும். என்ன பேச்சு பயங்கரமா! நடுவர் அவர்களே, புத்தகம் என்று எடுத்துக்கொண்டால் அதில் இருக்கின்ற ஒவ்வொரு வரிகளும் நம் வாழ்க்கையில் பின்பற்றி வாழ்வதற்கான வரிகளாகவே இருக்கும்ங்கிறத மறந்துடாதீங்க. காலையில எந்திரிச்ச உடனே கேலண்டர் கிளிக்கிறோயா, அதுல பொன்மொழி எழுதியிருக்காங்க. நாள் என்பது நாள் அல்ல, வாழ்நாளை வெட்டி போடும் வாழ் அப்படின்னு எழுதியிருக்கு. அதை படிச்ச உடனே படித்து இன்புறவா செய்யறோம். ஒரு திருக்குறள் படிச்ச உடனே இன்புறவாயா செய்யறோம்? இல்ல, பயமா இருக்கும். பயமா இருக்குது மட்டும் இல்ல, நேரத்தை வீணாக்காமல் முழுமையாக பயன்படுத்த வேண்டும், இல்லாட்டா நம்முடைய காலமெல்லாம் வீணாய் போய்விடும் என்ற விழிப்புணர்வு காலையில வருதே. அந்த 2 வரியில வர்றது இவ்வளவு பெரிய புத்தக கடல் நமக்கு எப்படி வாழ்க்கையை காட்டுதுங்கிறத ஏன் மறந்து போறாரு? நல்லா சொல்றாரு, பொழுது போக்குவதற்கும் படித்து இன்புறுவதற்கும் தான் புத்தகங்களாம். பொழுது போக்குறதுக்கு நமக்கு வேற வழியே இல்லையா? பக்கத்துல எவ்வளவு வழிகள் இருக்கு, எத்தனை தியேட்டர் இருக்கு. அதே வேணாம், மொபைலே போதும். போதும், வீட்டுக்குள்ள உட்கார்ந்துக்கலாம். எத்தனை பீச் இருக்கு, கொஞ்சம் தாண்டி பாண்டிச்சேரி போனா ரொம்ப ஜாலியா இருக்கலாம். பொழுது போக்குறதுக்கும் இன்பமா இருக்கிறதுக்கு எவ்வளவு வழி. பாண்டிச்சேரி தூரமா, காரைக்கால் தான் பக்கம். மாநிலத்துக்குள்ள போயிடுறீங்கல்ல, சந்தோஷமா இருக்குமா இல்லையா? ஆனாலும் புத்தக கண்காட்சிக்குள் வருகிறோம் என்றால் அது நம் அறிவை தூண்டிவிட்டு வாழ்க்கையில் பின்பற்றுவதற்கான நெறிகளை அள்ளி கொடுக்கிறதுங்கிறதுக்கு தானே புத்தக கண்காட்சிக்குள் வருகிறோம்ங்கிறத மறந்துடக்கூடாது. திருவிழா அதுல புத்தகம் வாங்கின உடனே அந்த புது புக்கில் உள்ள அந்த வாசனையை நுகர்றது மகிழ்ச்சியா இருக்குமா? புது புக்கில் உள்ள வாசனையை முகர்றது மகிழ்ச்சியா இருக்கு. கண்ணில் படிக்காம மூக்குல படிச்சிருக்காரு. ஐயோ ஐயோ படிச்சிருக்காரு. அதுலயும் அப்படி சொன்னார்ல. ஆனால் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவராக முன்பு இருந்த இப்போது தலைமை செயலராக இருக்கக்கூடிய திரு இறையன்பு IAS அவர்கள் ரொம்ப அழகா சொல்லுவார், அழுக்கான புத்தகங்களால் அழகாகின்றன நம் மனங்கள் என்று சொல்கிறார். என்றால் பழைய புத்தகமோ புதிய புத்தகமோ அதில் இருக்கின்ற செய்தியை நாம எப்படி பின்பற்றுறோங்கிறது தாங்க முக்கியம். நடுவர் அவர்களை ஒரு பிரச்சனையும் இல்ல, ஒரு அரசு மருத்துவமனையில வெளியே சுவர்ல ஒரு விழிப்புணர்வு வாசகம் எழுதி போட்டிருக்குங்க. ஒரு கவிதை மாதிரி ஒரு வாசகம் எழுதி போட்டிருக்கு. அது எவ்வளவு வாழ்க்கையை கற்றுக் கொடுக்குன்னு பாருங்களேன். எய்ட்ஸ் விழிப்புணர்வு அது எழுதி போட்டிருக்காங்க. அதுல வரிய பாருங்க, நீ ராமனா இருந்தால் உனக்காக காத்திருப்பது சீதை. வரிய கவனிச்சிட்டீங்களா? நீ ராமனா இருந்தால் உனக்காக காத்திருப்பது சீதை, நீ காமனா இருந்தால் உனக்கு காத்திருப்பது சிதை அப்படின்னு முடிச்சிருக்காரு. எப்படிப்பட்ட ஒழுக்கத்தை போதிக்கின்ற, வாசிக்கிறதெல்லாம் பயமுறுத்துற வரிகளாவே இருக்கு. வாழ்க்கை காலண்டர்ல வாச்சாலும் அப்படித்தான், செவத்துல வாச்சாலும் வாழ்க்கையை பின்பற்றுவதற்கான செய்தியை தருகின்றனவா இல்லையா? அழகா சொன்னாங்கங்க, நல்ல புத்தகத்தின் அத்தனை பக்கங்களும் அட்டைகள் நம்மை உயிரோடு உறிஞ்சு விடுவதால் என்று ஒருவர் சொல்கிறார் என்றால், அப்படிப்பட்ட வாழ்க்கையில் பின்பற்றும் கருத்துக்களை சொல்வதுதான் புத்தகங்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். நடுவர் அவர்களே, அவர் கூட சொல்லிட்டு போறார். இந்த ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு பாருங்க, அடுத்தால உட்கார்ந்து. அவர் வரவே இல்லையம்மா, வரவே இல்ல, வரும் முன்னாடி அடி வாங்குறாரு. இல்ல, எப்படி பேரை வச்சிருக்காரு, கருணாநிதினு பேரை வச்சுக்கிட்டு புத்தகங்கள் பார்த்து ரசிக்கிறதுக்கு மட்டும் போதும்னு பேசுறாருன்னா இது நெஞ்சுக்கு நீதியா? இது நெஞ்சுக்கு நீதியா? நெஞ்சு பொறுக்குதில்லை இதை பார்க்கும் போது. கூடவே திரிய செவ்வாழ கொஞ்சம் புத்தி சொல்லக்கூடாதா? அப்படிதானே தோணுது. இங்க வந்துகிட்டு புக்குங்களை பார்த்தா போதும் அது சொல்றதுக்கு அவ்வளவு தூரத்துல 3 நாளா பயணம் பண்ணி வந்திருக்காரு. என்ன கொடுமையா இருக்கு. சினிமாவுக்குள்ளே இருப்பேன் போல. எப்படிப்பட்ட கவர் பயங்கரமான பருத்தி வீரனால இருக்கு. எப்படிப்பட்ட புத்தகங்களை எல்லாம் கொடுத்தவர். முத்தமிழ் அறிஞர் சொல்றாரு, சாதாரணமான வரிகள் அங்க அவர் எழுதினது, காகிதத்தை சுருட்டி கந்தகத்தை வைத்தால் மட்டும்தான் வெடிக்கும் என்பதில்லை, வார்த்தைகளை சுருட்டி வரிகளுக்குள் வைத்தால் கூட வெடிக்கும், அது முத்தமிழ் அறிஞர் எழுதினால் என்று ஒரு கவிஞர் சொல்கிறார் என்றால் அது எப்படிப்பட்ட எழுச்சியை ஊட்டுகின்ற வரிகள் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. நடுவர் அவர்களே, எல்லாம் இருக்கட்டுமே, படிச்சா எங்களுக்கு புரியலங்கிற மாதிரி பேசுவாங்க சில பேர்.
எங்க பக்கத்து வீடு அபார்ட்மெண்ட், பக்கத்து வீட்டுல ஒருத்தர் பெருமாள் கோயில்ல ஒரு உபன்யாசம் நடந்தது, சொற்பொழிவு. தினம் அந்த வீட்டுக்காரர் போயிருவார், கணவர் போய் உட்கார்ந்து கேட்டு 8 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவார். அந்த வீட்டம்மா அவர்கிட்ட கோவப்படுறாங்க, தினம் போறீங்களே அதுல என்ன புரியுது உங்களுக்கு, என்ன சொன்னாங்க அங்க உபன்யாசத்துல ஆன்மீக சொற்பொழிவுலன்னு கேட்டாங்க. இவரு போனேன் நல்லா இருக்கு, ஆனா அங்க என்ன சொன்னாங்கன்னு எனக்கு புரியல, திருப்ப சொல்ல முடியல போ அப்படின்ட்டார். உடனே அவங்க மனைவி அவருக்கு உணர்த்துறாகலாம், இவரு கூட சேர்ந்தவங்க, ஒரு சல்லடைய கையில கொடுத்து போய் அந்த தொட்டியில தண்ணியை முகர்ந்து எடுத்துட்டு வாங்கன்னாங்க. அவரும் சொன்னதை கேட்டு அப்புறாணி மனுஷன் போய் சல்லடையில தண்ணி அப்படியே மோர்ந்து எடுத்துட்டு வந்தாரு. ஒரு சொட்டு கூட நிக்கல, கீழே வெறும் சல்லடையோட வந்து நின்ன உடனே அந்த அம்மா சொன்னாங்க, பாத்தீங்களா சல்லடையில ஒரு சொட்டு கூட நிக்கல, பாத்தீங்களா நீங்க ஆன்மீக சொற்பொழிவு போறதும் அப்படித்தான், உங்களுக்கு ஒன்னும் புரியலைன்னா அது வேஸ்ட் நீங்க போறது அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. அதுக்கு அவர் கணவர் சொல்றாரு, அது என்னமோ உண்மைதான், ஆனா முதல்ல இந்த சல்லடை அழுக்கா இருந்தது, அந்த தண்ணீரை கோரி கொண்டு வந்ததால் சுத்தமாகி விட்டது என்பது உண்மை. அதுபோல படிப்ப அந்த சொற்பொழிவை கேட்டது என் மனசுக்கு ஒரு ஆறுதலையும் நெகிழ்ச்சியையும் கொடுத்தது என்றால் ஏதோ ஒரு வகையில் பின்பற்றுவதற்கான செய்திகளை சொல்வதுதான் புத்தகங்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. நடுவர் அவர்களே, ஜெயமோகன் என்பவர் அற்புதமான ஒரு கதை தொகுப்பு, சிறுகதை தொகுப்பு ஒன்று கொடுத்தார், அறம் என்று. அந்த அறம் என்ற சிறுகதை, அதுக்குள்ள அறம்னு ஒரு கதை இருக்கும். அந்த கதையில் கொடுத்ததை தரலன்னு சொல்லிடுவாரு. அந்த பணத்தை கொடுத்து வைத்தவர் வைத்தறிச்சலோட, ஐயோ என் பணம் போச்சே, நான் வீட்டுல முக்கியமான கல்யாணத்துக்காக வச்சிருந்தது இல்லைன்னு சொல்லிட்டாரேன்னு வைத்தறிச்சலோட பேசிட்டு போவாரு. உடனே அவங்க மனைவி போராடி, அறவழியில் போராடி அவருக்கு அந்த பணத்தை வாங்கி கொடுப்பாங்க. வாங்கி கொடுத்துட்டு அந்த அம்மா ஒரு வார்த்தை சொல்லும் பாருங்களேன், லட்சுமி எப்பனாலும் வருவா போவா, ஆனா சரஸ்வதி 7 ஜென்மத்துக்கும் நம்ம புண்ணியம் பண்ணி இருந்தா மட்டும்தான் நம்ம வீட்டுக்கு வருவா. சொல் இருக்கிறதே சொல், அது அர்ஜுனன் வில் போல, தொடுக்கும் போது 1, எடுக்கும் போது 10, தைக்கும் போது 100, அதை போல சொல்லும் அவ்வளவு வேகமாக வந்து நம்மை பாதித்து விடும் என்று சொல்கிறார்கள் என்றால் அந்த கதை வெறுமன படிச்சு ரசிக்கிறதுக்கு மட்டுமா அப்படிங்கிறத சொல்ல வேண்டும். நடுவர் அவர்களே, வேற ஒன்றும் இல்லை, எழுத்துக்கு எப்போதுமே சக்தி அதிகம் என்பதை மறந்துவிடக் கூடாது. எழுத்து என்பது மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது. சீனாவை ஒரு மங்கோலிய மன்னன் ஒருவன், ஜூன்சி என்ற ஒரு மன்னன் சீனாவை பிடிக்கிறான். அவன் படையெடுத்து சென்று சீனாவை பிடிச்சிட்டான். பிடித்த உடனே அவன் செய்த முதல் காரியம், அந்த நாட்டில் கல்வியாளர்கள், கவிஞர்கள், அறிஞர்கள் எழுதிய அத்தனை நூல்களையும் தூக்கி போட்டு தீயிட்டு கொளுத்தினான். உடனே எல்லாரும் கேட்டாங்க, எவ்வளவு வேலை பாக்கி இருக்கு, இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களேன்னு கேட்டப்ப அவர் சொன்னது, இல்ல இல்ல, இந்த நூல்கள் படைப்புகள் எல்லாம் இருந்தால் இதை படித்து மக்கள் புத்திசாலிகள் ஆகிவிடுவார்கள், அவர்கள் முட்டாளாகவே இருப்பதுதான் நான் அவர்களை ஆட்சி செய்வதற்கு வசதியாக இருக்கும், அதனால் எரித்து விட்டேன். சரி, நீங்க புக்கை எரிச்சிட்டீங்க, அதை படைத்தவர்கள் இன்னும் உயிரோடு இருக்காங்க, கவிஞர்கள், அறிஞர்கள் உயிரோடு இருக்கிறார்கள், அவர்களை என்ன செய்வீர்கள் என்று கேட்டபோது அவர்கள் அத்தனை பேரையும் கைது செய்து சிறையில் அடைத்து அவர்கள் தலையில் கல் சுமக்க வைத்து சீன பெருஞ்சுவரை கட்டினான் அந்த மன்னன். அப்போ எழுத்தினுடைய வலிமையை பாருங்கள், அதற்கு சாட்சியாக நிற்கக்கூடியது சீன பெருஞ்சுவர் என்றால் சொற்கள், எழுத்துக்கள் என்பது நாம் வாழ்க்கையில் பின்பற்றுவதற்கான அடிப்படை என்பதை மறந்துவிடக் கூடாது. உரிமைக்காக, சுதந்திரத்திற்காக போராடியவர்களை கூட ஏகாதிபத்திய அரசு விட்டுதான் வைத்தது. மகாத்மா காந்தியை கூட போற்றி பாதுகாத்த பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் சுதந்திரத்துக்காக எழுச்சி கவிதைகள் பாடிய பாரதியை அவரை சிறை செய்து அவரை அடிமைத்தனைய தலையில் பூட்டி அவரை சிறையில் தள்ளுவதற்கு துடித்தது. அவர் எழுதிய சுதேச கீதங்கள் என்ற பாடல் தொகுப்பை தீயிட்டு அழிக்க துடித்தார்கள் என்றால் எழுத்துக்கு இருக்கிற சக்தி அப்படிப்பட்டது என்று ஏகாதிபத்தியத்தில் பயந்தார்கள். கருப்பின மக்களின் விடுதலைக்காக போராடிய மண்டேலாவை தனிமை சிறையில் அடைத்த அந்த வெள்ளை ஏகாதிபத்தியம் விழிப்புணர்வு இன எழுச்சி கவிதை பாடிய பெஞ்சமின் மாலாய் என்ற கவிஞரை தூக்கிலேற்றி கொன்றது என்றால் அவர்கள் போராளிகளுக்கு கண்டு பயப்படவில்லை, வாளுக்கும் துப்பாக்கிக்கும் பயப்படவில்லை, பேனாவுக்கு பயந்திருக்கிறார்கள் என்றால் எழுத்து என்பதும் புத்தகம் என்பதும் நாம் வாழ்க்கையில் பின்பற்றுவதற்கும் நாம் வாழ்க்கையில் உயர்வதற்குமான சொத்து என்று சொல்லி இந்த 1ஆம் ஆண்டு புத்தக திருவிழாவை சீரோடும் சிறப்போடும் நடத்துகின்ற நாகை மாவட்டத்து மக்கள் தொடர்ந்து அதை பயன்படுத்தி வாழ்க்கையில் உயர வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பெரியவர்களே, ரொம்ப நல்லா பேசியிருக்கிறாங்க. ரேவதி மேடம் கொஞ்சம் நகைச்சுவை கலந்து, என்ன நான் அடிக்கிற மணி தான் அந்த ஒரு தோசை ஒரு இட்லி மாதிரி இருக்கு.
டிங்குன்னு அடித்தா ஒரு தோசை ரெடின மாதிரி. அது மணி அடிக்குதுன்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நானாக அடிச்சுக்க வேண்டியதான். சில இடத்துல இந்த லாங் பெல் மாதிரி வரும்ல, அதுனா கொஞ்சம் புரியும். அதை அடித்தாலே நானோ பாரதி மேடமும் நிறுத்த மாட்டோம். ஐயா அடித்து பார்த்து போப்பா போப்பான்ருவார். அதனால் இதை அடித்தா யாருக்கு தோணாது. ஆனால் அவங்க நல்ல செய்திகள் சொல்லியிருக்கிறாங்க. கேலண்டரில் இருக்கிற ஒத்த வரி, டைரியில் இருக்கிற வரிகள் கூட உன்னை திருத்தும். சுவத்தில் எழுதி போடுறது, ஆட்டோவில் எழுதி போடுறானே பின்னாடி. ஆட்டோவில் எத்தனை ஆட்டோவில் பின்னாடி எழுதி போடுறாங்க. படித்து விட்டு திருந்தணுன்றதுக்கு தானே எழுதி போடுறான். படிச்சுட்டு திருந்தலைன்னா அது உன்னோட தப்பியா, திருந்தித்தாயே ஆகணும் அப்படின்னு கடுமையாக பேசியிருக்கிறாங்க. சல்லடையை கொடுத்துருக்காங்க பாருங்க ஒரு அம்மா இந்த காலத்தில், அதுவும் அவங்க அப்பார்ட்மெண்ட்டில். அந்த அப்புறாணியும் அதை கொண்டு போய் தண்ணி மோந்துட்டு வந்திருக்கான் பாருங்க. நம்ம ஊரில் எப்படியெல்லாம் குடும்பம் நடத்துகிறாங்க தெரியுமா? அவன் மட்டும் அந்த சல்லடையை பார்த்து இதை கொடுத்து என்னை அறிவில்லை என்றாயான்னு சொல்லியிருந்தானா அடுத்த நேரம் சோறு கிடச்சிருக்காது. அதனால் அம்மா நீ சல்லடையை கொடுத்தாலும் சரி, ஒன்றுமே இல்லை கையில் அள்ளிட்டு வானாலும் நான் அள்ளிட்டு வரேன். கொண்டு போயிட்டு வந்த பிறகு அதுக்கு ஒரு காரணம் சொன்னாங்க, இதனால் அப்படின்னு சொன்னாங்க. அது தவிர வெள்ளையர்கள் போராளிகளை கண்டு பயந்ததை விட எழுத்தாளர்களை கண்டு பயந்தார்கள். அது ஒரு அருமையான விஷயம். சுதேச கீதங்கள் வரும்போது தான் வெள்ளை அரசு தடை செய்தது. ஏன்னா அந்த வார்த்தைகள் மக்கள் மத்தியில் பிரளயமாக பொங்கி பெருகும் அப்படின்ற பயத்தினால். என்னங்க பரவாயில்லையா அவங்க சொன்னது? இல்லை நீங்கள் கேட்குறீங்களான்னு டெஸ்ட் பண்ணேன். இங்க இந்த ரெண்டு பேரையும் பேச வச்ச பிறகு இவர் பேசினது சரியாக தான் இருந்தது. பாவம் அந்த மனுஷன் பேசிட்டு வாங்கி கட்டினார். அவங்க சொல்றது சரியாக தான் இருக்கு, கொஞ்சம் வேர்த்தது கஷ்டம். அவங்க சொன்ன அந்த அறம்ன்ற கதையில் பணம் கொடுத்துட்டு திரும்ப தராதது இல்லை, கொடுக்கிறேன் என்று சொன்ன பணத்தை கொடுக்காம விட்டது. ஒரு எழுத்தாளருக்கு தர வேண்டிய பணத்தை ஒரு பதிப்பாளர் தராமல் விட்டுருவார். அவர் மனைவி அந்த ஆட்சி போராடி அதை திருப்பி வாங்கி கொடுப்பாங்க. அந்த கதை வரைக்கும் அறம். அது எம்வி வெங்கட்ராம் அவர்களது சொந்த கதைன்னு சொல்லுவாங்க. அதுதான் உண்மை. எம்வி வெங்கட்ராம் அந்த காலத்தில் நாட்டுக்கு உழைத்த நல்லோர்னு ஒரு சீரீஸ் எழுதினார். அதிலிருந்து வந்ததுன்னு சொல்லுவாங்க. அது எனக்கு சரியாக தெரியல, ஆனால் அதை பற்றி தான் சொல்லுவாங்க. இதை எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்தாங்க. இப்போது கஷ்டம் இவருக்கு தான். சில நேரம் எந்திரிச்சிட்டார் பாருங்க, பேர் ஒரு பிரச்சனை ஆகிடும். இவர் நல்லா பேசினார்னா கூட்டம் சொல்லும் பேருக்கேற்ற பேச்சியார். சுமாராக பேசினாருன்னு வைங்க, இவர் இந்த பேர் தேவையான்னு வரும். சரிதானங்க? நாகர்கோவிலிருந்து வந்திருக்கிறாருங்க. நாணயமும் கைவண்ணமும் இணைந்திருந்தால் உலகம் வெல்லலாம் என்று நாகை என்கிற மாவட்டத்தை சார்ந்த அன்பர்களே, பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பட்டிமன்ற பேராசான் நடுவர் அவர்களே, பட்டிமன்ற அறிஞர் பெருமக்களே, இந்த விழாவை சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கின்ற துறை சார்ந்த அன்பர்களே, மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே, அன்பு சொந்தங்களே, உங்கள் அனைவரையும் இந்த நல்ல நேரத்திலே வணங்கி மகிழ்கிறேன். அவர் போட்டிருக்கிறது கிளிப்பச்சை சட்டை. இந்த நேரம் அதை கூட சரியாக சொல்ல தெரியல, பச்சை கிளிங்கிறாங்க. உங்களுக்கு அவங்க லிஃப்ட் கொடுக்குறாங்க. அதாவது ஒரே நிமிஷத்தில் ஒருத்தரை கவுன்சிலர் ஆக்கிட்டீங்களே. நாகை மேடை உண்மையிலே என்ன உயர வைத்திருக்குன்னு நினைக்கிறேன். நாகை மேடை இல்லை, நாகை மாவட்டமே நிறைய பேரை உயர வைத்திருக்கிறது. என்னால் சந்தோஷப்படுங்க. ரொம்ப அருமையாக பேசினாங்க சகோதரி அவர்கள். அவங்க சொன்னதெல்லாம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா, கலண்டரில் பொன்மொழி எழுதி போட்டிருக்கு, சுவரில் எழுதி போட்டிருக்கு, ஆட்டோவில் எழுதி போட்டிருக்குன்னு எல்லாமே சொன்னாங்க. புத்தகத்தில் எழுதுனதை படித்து பின்பற்றாதனால தான் இப்படி நான் பார்த்து பின்பற்ற முடியுமான்னு கலண்டரில் சுவரில் அதை எழுதி போட்டிருக்காங்க. பாத்ரூமில் எல்லாம் எழுதி போட்டிருக்காங்க. இது இவ்வளவு சொன்னாங்களா? அவங்க ஏதாவது புத்தகத்தை கோடிட்டு காட்டினாங்களா? அறம்னு ஒரு புத்தகம்,
நிறைய புத்தகம் சொல்லியிருக்கணும்லாங்க, இந்தந்த புத்தகத்தால் நான் வாழ்ந்த என்ன புத்தகம் சொல்லியிருக்கணுமே, ஒன்றும் கிடையாது, மறந்துட்டாங்க. அது வேற. இந்த கலண்டர் கிழிக்கிறது என்னால் ஒத்துக்கவே முடியாது, அது போய் சுத்த போய். இன்னைக்கு கலண்டரை கிழிச்சா கண்ணு முடிக்கிறோம், கலண்டரே கிடையாது. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் தான் குட் மார்னிங் அது இதுன்ட்டு அதில் தானே முழிக்கிறான், எங்கே கலண்டரில் முழிக்கிறான், ஒன்றுமே கிடையாது. எனக்கு இன்னொரு பயம் கூட வந்துடுச்சு, பேசுனா சல்லடை சுத்தை ஆகும்னு நாளையிலேருந்து எல்லாரும் அந்த அம்மா சொல்லிச்சு, வீட்டிலேருந்து ஒரு சல்லடை எடுத்துகிட்டு வந்துடுவோம், கழுவவே வேண்டாம், இங்கே வந்தாலே சுத்தமாயிடும் ஆயிடும்னு நினச்சாங்களோ என்னவோ தெரியல. என்னெல்லாமோ பேசியிருக்காங்க அவங்களுக்கு. அது 2 முறை ஏன் இடையிடு என்று சொன்னார். நான் உங்களை கேட்குறேன், வீட்டுக்காரர் கணவர்னு ஏன் சொன்னீங்க? எங்கால கேட்டீங்களே நீங்க? 2 முறை ஏன் இடையிடை? அவங்களுடைய வீட்டுக்காரர் கணவர், அவங்களுடைய வீட்டுக்காரர் அவங்க வீட்டுக்காரர் பேர் தான் கணவர், அவர் தான் கணவர், வேற யாரம்மா கணவர்? பேசும்போது சொன்னாங்க வீட்டுக்காரர் கணவர், எதுக்குன்னு தெரியாது. எல்லாம் கதை, அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னெல்லாமோ சொல்லி. அதை விட பெரிய போய் என்ன தெரியுமா, சரஸ்வதி தான், லக்ஷ்மி இல்லாமல் சரஸ்வதி வர, உள்ள ஃபுல்லாக சரஸ்வதி தான், பாக்கெட்ல இருந்து லக்ஷ்மி இறங்குனா தான் சரஸ்வதி வரும், இல்லைன்னா வராது. ஃபுல்லா வியாபாரத்தின் அடிப்படையே தெரியாம பேசுறீங்களா? பேசிட்டு இருக்காங்க. கடையை திறந்து வச்சு சும்மா உட்காந்துருக்க முடியுமா? எதனா சொல்றது சார், எதனா அவங்க பாட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. உண்மையிலே நல்லா யோசிச்சு பாருங்க, புத்தகங்கள் மகிழ்வதற்கு தான், அதை படிச்சு படிச்சு மகிழ தான் செய்கிறோம். இப்படி யோசிச்சு பாருங்களேன், திருக்குறள்ல 1330 குறளையும் என் மகா ஒப்பிப்பா அப்படின்னு பெருமையா பேசுற குடும்பங்கள் இன்னைக்கு இருக்கு. கவர்மெண்ட்ல இருந்து அதுக்கு ரூபாலாம் கொடுக்குறாங்க. என் பொண்ணு ஒரு குறள் படி வாழுவா, என் பையன் ஒரு குறள் படி வாழுவான்னு சொல்ற குடும்பம் இருக்கா? அவர் வாழ்ந்தா தானங்க பையனை சொல்லு, அதை சொல்லுங்க. நமக்கு இருந்தால் தானே அங்கே சொல்ல முடியும், இல்லையே. ஆனால் இதுதான் நாங்கள் என்ன செய்கிறோம், பெருமையாக கருதுகிறோம். படிக்கிறோம், எனக்கு தெரியுது, படித்து மகிழதுக்கு தாங்கிறது தான் எங்களுடைய கட்சி. ஒரு கவிதை அழகாக எழுதினார் அறிவுமதி, முக்கால்வாசி பேர் ஞாபகமாய் மூடியை கலற்றிய பேனாவை கொடுத்து தான் கையெழுத்து கேட்கிறார்கள். கவிதை புத்தகத்தில் இதற்கு கூட நம்பாது போனால் இவர்களை நம்பி எத்தனை வரிகள் எழுதுவதுங்கிறாரு. ஆட்டோகிராஃப் வாங்கும்போது பேனா கொடுக்கறதில்ல, மூடி எடுத்துட்டு கொடுக்குறாங்களாம். இவங்களை நம்பிதாயா நாங்கள் எழுத வேண்டி இருக்குது, எங்கள் மேலே நம்பிக்கையே இல்லைன்னு சொல்லக்கூடிய இந்த கவிதை என்ன செய்வது யோசிச்சு பாருங்க. ஒரு இன்னொரு கேள்வி கேட்பேன், நிறைய டிரான்ஸ்லேஷன் புக் இருந்தது, மொழி மாற்றம் செய்த புத்தகங்கள் நிறைய இருந்தது உள்ள, இங்க இல்லாத அறிவு சுரங்கமா? மொழி மாற்ற புத்தகத்துக்கு தான் இந்த தடவை மாலன் அவர்களுக்கு சாகித்ய அகாடமி விருது வந்திருக்கு. இங்க இருக்கக்கூடிய அறிவு சுரங்கம் அதிகம், ஆனாலும் ஏன் வெளிநாட்டு புத்தகத்தை படிக்கிறோம் நாம, மொழிமாற்றம் செய்து வருது. அவர்களுடைய சூழல் வேறு, அந்த கலாச்சாரம் வேறு, அதை அறிந்து மகிழ்கிற ஒரு அனுபவங்க. ஹாலிவுட் மூவி தமிழ்நாட்டில் ஓடுற மாதிரி தான் அந்த மொழிமாற்ற புத்தகங்களும் நம்மளுக்கு சிறப்பு தந்துட்டு இருக்கு. அதனால படிச்சு மகிழ்வதற்கு தான். தீப்பெட்டி திறந்தால் பிஞ்சு விரல்கள், இது கவிதை, சைல்டு லேபருக்காக வேண்டி எழுதினது. இன்னைக்கும் போஸ்டர் ஓட்டுறமே, குழந்தை தொழிலாளர்களை வைக்காதீர்கள் வைக்காதீர்கள்னு. அப்போ எங்கே படிச்சிருக்கிறோம், பின்பற்றி இருக்கிறோம், மகிழ்ந்திருக்கிறோம். நல்லா எழுதியிருக்கிறாரு கவிதை அப்படின்னு நம்ம நினைக்கிறோமே தவிர எதையும் பின்பற்றினதாக தெரியவில்லை. ஒரு மனிதனின் கதை அப்படிங்கிற ஒரு புத்தகம், சிவசங்கரி அம்மா எழுதின புத்தகம், சீரியலாக கூட வந்தது. ரொம்ப சின்ன வயசில் நான் 7ஆம் வகுப்பு என்னவோ படிக்கும்போது நான் படித்த ஒரு ஞாபகம் அந்த புத்தகத்தை. அதில் ஒரு மரங்குத்தி, அவன் குடிப்பான், நல்லா குடிக்கிறவன், அவனுடைய தலையிலிருந்து ஒரு மரங்குத்தி பறவை கொத்துற மாதிரி அவன் குடிச்சா வரும் அப்படி சொல்லி அவன் திருந்துற கதையெல்லாம் எழுதினாங்க. இந்த கதையை உண்மையிலேயே தமிழ்நாட்டு குடும்பங்கள் படித்து பின்பற்றி இருந்தா இன்னைக்கு நிறைய பேருக்கு தலையில் மரங்குத்தி கொத்தக்கூடாதுல்ல, மரங்குத்தியே அழிஞ்சிருச்சான். அப்படி போயிட்டு இருக்குதுல, என்ன சொல்றது? இதுதான் நடுவர்களே, நாம படிக்கிறோம், மகிழ்கிறோம், பின்பற்றுவதே இல்லை என்பதுதான் கருத்து. பிரபல நட்சத்திரங்கள் எழுதினால் ஒரு வருடத்தில் 5 லட்சம் புக்கு வித்துருதான். நல்ல நுட்பமான அறிவார்ந்த புத்தகங்கள் எழுதினா 5 வருஷத்துக்கு 100 புக்கு கூட விற்க மாட்டேங்குதுன்னு எழுத்தாளர்கள் வருத்தப்படுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஃபேண்டசி, ஒரு ஃபன், அதை தேடித்தான் நாம் போயிட்டு இருக்குமே தவிர ஆழ்ந்த பின்பற்றத்தக்க கருத்துக்களை நம்பி நாம் செல்லவில்லை என்பதுதான் இதற்கான அடையாளம். காணி நிலம் வேண்டும், பராசக்தி காணி நிலம் வேண்டும், பாட்டு எல்லாருக்கும் தெரியுங்க, நல்ல பாட்டு தான். இதை இன்னைக்கு பின்பற்ற முடியும்னு நினைக்கிறீங்க? டிடிபி அப்ரூவல், ஃபிளாட் அப்ரூவல், அந்த அப்ரூவல், இந்த அப்ரூவல் எல்லாம் வாங்கினாதான் பாரதியினுடைய இந்த பாடலை நாம் நிஜப்படுத்த முடியும், படித்து மகிழத்தான் முடியும். எவ்வளவு பிரச்சனை பாருங்க. அதே போல ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கிற உத்தமர் வேண்டும் எல்லாம் சொன்னோம். இந்த பக்கம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லலாம், ஒருவரையும் பொல்லாங்க சொல்ல வேண்டாம் எல்லாம் சொன்னோம். இந்த வேண்டும் வேண்டாமை இன்று பின்பற்றுகிறோமா? இல்லையே, மாறிப்போச்சே. படித்து மகிழ்ந்து விட்டு போயிருக்கிறோமே தவிர பின்பற்றவே இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை.
இப்போ ஒரு கதை சொல்கிறேன் நான். இந்த கதையை வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். எங்கள் ஊர் எழுத்தாளர் நாஞ்சில் நாடன் எழுதின கதைங்க. ம். ரொம்ப அற்புதமான கதை கொஞ்சம் அந்த மலையாள வாசனை இருக்கும். அந்த ஆனா கதை இவர் பேச்சிலேயே கன்னியாகுமரி வாசனை இருக்கும். கொஞ்சம் கலண்டர்னு சொன்னார் பார்த்தீங்களா? கலண்டர்னு நீங்க உடனே யோசிச்சிருப்பீங்க, கலண்டாரா? கலடவே இல்லை. கேலண்டர்னு நம்ம சொல்லுவோம், அவங்க கலண்டர்னு. அருமையான கதை அது. மணக்காவல பெருமாள் பிள்ளை பேத்தி மறுவீடும் வெஜிடபிள் பிரியாணியும் அப்படிங்கிற ஒரு கதை. இந்த கதையை கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுறேன். சொல்லுங்க. மணக்காவல பெருமாள் இறந்து போயிட்டாரு. ஆம்புலன்ஸில் கூட்டிட்டு போறாங்க. அந்த ஆவி போய் அவங்க ஊர் மரத்தில் தொத்தின்னு கிடக்குது. இப்போ அந்த ஆவி நினைக்குதான் என்னெல்லாம் நடக்குதுன்னு. ஆம்புலன்ஸில் கொண்டு போறாங்களோ அவனுங்கெல்லாம் பரசமாக திட்டுறான். ஒன்றும் இல்லை, இவர் எப்படி இறந்து போனார்னா பேத்தி மறு வீட்டுக்கு போயிருக்கிறாரு. வெஜிடபிள் பிரியாணி போட்டிருக்கானுங்க. சாப்பிட்டதில் நூக்குலோ என்னவோ தொண்டையில் மாட்டி போயிடுச்சு, ஜீவன் போயிடுச்சு. இப்போ அந்த ஆவி பேசுகிறதெல்லாம் கேட்குறது. கூட இருக்கிற ஆறுகள்லாம் பேசுகிறானுங்க. அந்த மறு வீட்டுக்கு வந்தவங்கெல்லாம் பேசுகிறாங்க. அந்த ஆம்புலன்ஸில் கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு ஆள் சொல்கிறான், பாவி மட்டைக்கு என்னத்தை பந்தியில் போய் திங்க வேண்டியது, அவ்வளோ பேருக்கும் சோறு இல்லாமல் போச்சு, கிளப்பிட்டாங்க, ஆள் இறந்து போச்சு, இல்லை பந்தியை மூடிட்டாங்க. இன்னொருத்தன் சொல்கிறான், காணாத்ததை கண்ட மாதிரி அள்ளி திம்பா மனுஷன், பொறுமையாக திங்கணும்ல, தொண்டையில் தான் மாட்டும். அடுத்தது இன்னொருத்தன் சொல்கிறான், வயசான கிழவனுக்கு பிரியாணி கேட்டிருக்கு பத்தியா. இப்படி ஒவ்வொருத்தன் இந்த ஆவி நினைக்குதான், அட பாவி பயலுடா என்னமெல்லாம் பேசுறீங்க, எந்திரிச்சு கேட்க மாட்டேங்கிற தைரியத்தில் தானே இப்படி எல்லாம் பேசுறீங்க அப்படின்னு அந்த ஆவி நினைச்சிட்டே போகுது. இப்போ இப்படி எல்லாம் முடிஞ்சு வருது. அந்த வீட்டில் விசேஷம் நடத்துகிறாங்க. அந்த மூளைக்கு வச்சு அழுதுறதுன்னு அதுக்கு பேர் எல்லாம் பண்டம் பலகாரங்கள் எல்லாம் வச்சு அழுவாங்க. அந்த அவரோட மைனி அவருடைய அண்ணியார் சொல்கிறாங்க, எப்பா இறந்து போனா நமக்கு சுண்டல் கடலை பருப்பு எல்லாம் வச்சு அழுவோம், இருக்கட்டும், ஆனால் என் குழந்தை முள்ள பிரியாணி திங்கும் போதாக்கும் சிவம் போயிட்டு, அதனால் உங்களை யாருக்காவது பிரியாணி செய்திட மாட்டி, கொஞ்சோண்டு பிரியாணி செய்து தாங்கும்போது நாளைக்கு காலையில் அவருக்கு மூலையில் வச்சு அழுவோம். பிரியாணி திண்ணி செத்தவனுக்கு பிரியாணி வச்சு அழுறது இல்லைக்குது. இந்த கதையை படிச்சுட்டு நீங்கள் என்ன செய்வீங்க? ஏக்கா பிரியாணி எங்கே சொன்னால் வாங்க நம்ம எல்லாரும் பிரியாணி செய்து இறந்த வீட்டில் எல்லாம் எப்படியா சொல்ல போகிறீங்க? மகிழ்ச்சிங்க. அது நாகர்கோவில் ஸ்லாங்கில் நீங்கள் படிக்கணும், அவ்வளவு மகிழ்ச்சி. அதே போல் கடவுளும் கந்தசாமி பிள்ளைன்ற கதை. கடவுள் வந்துடுவார், உண்மையிலே நடராஜ பெருமான் தான் வருவார், சாதாரண ஆளை. அவர் ஒரு சபாக்கு போகிறார். அந்த சபாவில் போய் ஆடணும். அவர் போகிறார். உமாதேவி வந்துட்டாங்க. சிவ தாண்டவம் நடக்குதுங்க. பிறவி பெருங்கடல் நீந்தாலும் காண முடியாத அந்த தாண்டவம் நடக்குது. இந்த சபாவினுடைய உரிமையாளர் சொல்றார், யோ நிறுத்தியா யார கலைகளுக்கெல்லாம் ஆண்டவனான நடராஜ பெருமான், நிறுத்தியா என்ன ஆடுற நீ? காலை தூக்கி இப்படி ஆடல, இப்படிலாம் ஆடக்கூடாது. இது என்ன ட்ரெஸ், புலித்தோலை போட்டிருக்க, புலித்தோல்லாம் போடக்கூடாது, புலித்தோல் மாதிரி பட்டு கட்டணும். கழுத்தில் என்ன உண்மையான பாம்பா போட்டிருக்க, கழட்டு நல்ல பாம்பு தங்கத்தில் செய்த மாதிரி உள்ள பாம்பு போடணும், அப்படி தான் ஆடணும். நீ என்னம்மா மேக்கப்பே போடாமல் வந்திருக்க? யார்? பார்வதி. அவங்க தான் பிரபஞ்ச அழகி. அவங்கள நீ என்னம்மா மேக்கப்பே போடாமல் வந்திருக்க, கொஞ்சம் மேக்கப்பை போட்டுருவோம் போ இப்படின்னு. உண்மைக்கு இடம் இல்லைன்னு சொன்னாருங்க. இந்த உலகத்தில் உண்மைக்கு இடம் இல்லை, நடிப்பைத்தான். இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, நீங்க இன்னைக்கு வரைக்கும் இதை படிச்ச பிறகும் நடிப்பைத்தான் நம்புகிறோமே தவிர உண்மையை யாரும் நம்பவில்லையே. அப்ப இந்த இலக்கியம் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யல. படித்து நல்லா மகிழ்ந்தோம், சிரிச்சோம், கூடி பேசி சிரிச்சோம், எதையுமே கண்டுக்கல நடுவர்கள். இப்படி சொல்லலாம்னு நினைக்கிறேன். புத்தகங்கள் புத்தனை அறிமுகம் செய்யும், ஆனால் புத்தன் ஆக்காது. ஏனென்றால் ஒருவருக்கும் புத்தனாக விருப்பம் கிடையாது, யாருக்கும் அது விருப்பம் கிடையாது. நான் நல்லவன் ஆகணும்னா ஜாலியாக படிச்சுட்டு போவோம்ப்பா, என்ன அதுக்கு அப்படி இப்படி சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்து இப்படி தான் சொல்லுவாங்க, திருந்தணுந்துருவாங்க, கேட்டுறாதீங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு கவனமாக இருப்பீங்க. இருக்க போட்டு அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் அழகாக சொன்னாங்க, ஆராய்ந்து அமைவுடைய கற்பவேன்னு ஒரு வார்த்தை பயன்படுத்தியிருக்காங்க. அப்படின்னா என்னங்க ஆராய்ந்து அமைவுடைய கற்பவேன்னா என்ன? நிறைய கற்கக்கூடாதது இருக்குன்னு தானே அர்த்தம். அமைவுடைய கற்பவை எப்படிங்க தேடுவீங்க? இதுதான் எனக்கு உரியது என்பதை எப்படி தேடுவீர்கள்? எத்தனாயிரம் புக்கு படித்தா உங்களுக்கு தெரியும். வேண்டாம் சார், எது நமக்கு அமையுமோ அது நல்லபடியாக அமையும். வீட்டில் எவ்வளோ ஜாதகம்லாம் பார்த்தாங்க, அதே அமையல, படிக்கிற புக்காக அமைய போகுது. உங்கள் கதையும் சொல்லிட்டீங்களா? ஆமாம் சார், என்னெல்லாமோ செஞ்சு பார்த்தாங்க, அதே அமையல. போட்டு சார் கொஞ்சம் படித்தோமா, சந்தோஷமாக இருந்தோமா, 4 பேருக்கு ஒரு புதிர்கதை போட்டோமா, விடுகதை போட்டோமா, அப்படி போவோம் சார். ஏன் சார் இதை சீரியஸாக எடுக்கிறீங்க, பின்பற்றணும்னு? அப்படி கேட்கிற உலகம் தான் இன்று இருக்கிறது நடுவர் அவர்களே. இங்கே உள்ள புத்தகக்கடையில் பார்த்தேன், நிறைய கூட்டம் எங்கே தெரியுமா இருக்குது? விவோ எக்ஸாம், குரூப் 2, குரூப் 3, குரூப் 1 எல்லார்ட்டையும் கேட்க. இது எல்லாம் நீங்கள் பள்ளி பருவத்துலையும் காலேஜ்லையும் படித்த சிலபஸ் தானே.
திருப்பி இங்க படிக்கணும்னா அங்க கோட்டை விட்டுட்டோம், இப்போ இதுல தேடுறோம். அதுதானே அர்த்தம். அப்ப படிக்கிற காலத்தில் இது இப்பதானே வருதுன்னா, படிக்கிற காலத்தில் இது வாழ்க்கைக்கு பயன்படும் என்று பின்பற்றி படித்திருந்தால் இன்னைக்கு இது தேவை இருக்காது. இப்படித்தாங்க போயிட்டு இருக்குது வாழ்க்கை. டோன்ட் ஜட்ஜ் எ புக் பை இட்ஸ் கவர் என்கிற ஒரு ஆங்கில பழமொழி உண்டு. இன்னைக்கு நான் சொல்றேங்க, நல்ல கருத்தை அட்டைப்படமே இல்லாத ஒரு புத்தகத்தில் வைங்க, எத்தனை பேர் வாங்குறாங்கன்னு பார்ப்போம். எத்தனை பேர் வாங்குறாங்கன்னு பார்ப்போம். பளபளப்பான அட்டை, பளபளப்பான மவுண்ட், அதுல ஒரு கில்டர் ஸ்டிக்கர், ஒரிஜினலுங்கிறதுக்கான லோகோ ஸ்டிக்கர்ல எழுதுனவங்க போட்டோ, இது எல்லாம் இருந்தால் மட்டும்தான் அந்த புத்தகத்தையே வாங்குகிறோம் என்று சொன்னால் இந்த பழமொழிக்கு கூட அர்த்தம் இல்லாம ஆகி போச்சுதே. அதுதானே இன்னைக்கு இருக்கிற உலகம். இதை கூட என்ன செய்யறது நம்ம சொல்றோம். இன்னும் நிறைய சொல்லலாம், சொல்லிட்டே போகலாம் நினைக்கிறேன். புத்தகம் எடுத்துட்டு எங்க அணித்தலைவர் அழகா சொன்னாரு, நிறைய வீடுகள்ல இன்னைக்கு அலங்கார பொருட்கள் வாங்குறோம் இல்லையா, அலங்கார பொருட்கள் வாங்குறோம் இல்லையா, செல்ஃபில் அடுக்கி வைக்கிறதுக்குன்னு. அது போல பலர் புத்தகங்களை வாங்குகிற நிலை இன்னைக்கு இருக்குங்க. பின்னாடி வச்சுட்டு போட்டோ எடுத்து போட்டுறது செல்ஃபி. ஓ, நீங்க நிறைய படிப்பாளரா? ஆமா, நிறைய படிப்பேன். அந்த பின்னாடி இருக்குது இல்லைங்க, அது என்ன புத்தகம்? இல்ல தெரியல, வாங்க வீட்டுக்கு வாங்க சொல்லு, வீட்டுக்கு வாங்க சொல்றேன், வீட்டுக்கு வந்தா தான் தெரியும். இப்படி ஒரு மாயைக்குள் நாம் அடங்கி போயிருக்கிறோம் தான் சொல்லணும். அதுதான் இன்னைக்கு நிதர்சனமான உண்மை. படித்து பின்பற்றுவது என்று இருந்தால் ஏங்க இத்தனை பிரச்சனை நம்ம இடத்துல வரப்போகுது? அதனால இப்படி சொல்லி நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். ஒவ்வொரு புல்லையும் பெயர் சொல்லி அழைப்பேன் அப்படின்னு ஒரு கவிதை இருந்தது. அதுபோல இந்த உலகத்து மக்கள் எல்லோரையும் ஒரு எந்த வேற்றுமையும் இல்லாமல், பாகுபாடு இல்லாமல் ஒன்றுபட்ட சகோதரராக நாம் கருத வேண்டும் என்றால் அதற்கு புத்தகங்கள் துணை செய்யும். ஆனால் இன்று அது இல்லை என்று சொன்னால் படித்து மகிழ்ந்திருக்கிறோம், பின்பற்றி வாழவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். கருணாநிதி நாஞ்சில் நாடன் கதையை கொண்டு வந்து, இந்த பிரியாணி கதை, இனிமேல் வெஜிடபிள் பிரியாணி பார்க்கும் போதெல்லாம் ஒரு பயம் வரும், விற்கிருமோ. அந்த ஊர் டயலெக்ட், அது அந்த ஊர் மொழியில் அவர் பேசி நிறைய சொல்லியிருக்கிறார். அவர் கேட்குற கேள்வி நியாயமானது. எல்லா புத்தக கண்காட்சிகளிலும் அதிகம் என்னென்ன புத்தகங்கள் விற்கின்றன அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுங்க. சமையல் குறிப்பு புத்தகம். என்னம்மா, பெண்கள் தான் படுவேகமா சிரிக்கிறாங்க. உண்மைங்க, மிக அதிகம் விற்பனையாவது சமையல் குறிப்பு. ஜோதிட புத்தகம், குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது, வந்த பெயர்ச்சி, போன பெயர்ச்சி. அதுக்கப்புறம் தன்முனைப்பு புத்தகங்கள்னு கொஞ்சம் விற்கும். மோட்டிவேஷனல் டாக்ஸ், அது கொஞ்சம் விற்கும். அப்புறம் விஏஓ ஆவது எப்படி, ஐஏஎஸ் ஆவது எப்படி, நீ எதிர்காலத்தை வெல்வது எப்படி. இன்னும் சில பேர் ரொம்ப ஆன்மீகமாக. அப்புறம் கதைகள், ஃபேண்டசி ஸ்டோரிஸ். இப்போ ஹாரி பாட்டர்லாம் எவ்வளோ விற்றதுன்னு உங்களுக்கு தெரியும். அமெரிக்கா மாதிரி நாடுகளில் இரவே குளிரில் கியூவில் நின்று வாங்கினாங்க. இந்தியாவிலே அது நடந்தது. கதைகள் வயதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும், தத்துவங்கள் இருக்கும், சமய புத்தகம் இருக்கும். ரொம்ப அதிகமாக இன்னமும் வித்துக்கிட்டு இருக்கிறது பொன்னியின் செல்வன் தான். அது கல்கி அவர்களின் பெருமை, உலகாலம். அப்புறம் கண்ணதாசன், வாலி, வைரமுத்து, அப்படி போகும். இப்போ இதில் என்னத்தையா பின்பற்றுனீங்கன்னு அவர் கேட்குறாரு. கேட்டது சரிதானங்க? உங்களுக்கு ஒரே ஒரு ரசிகர் இருக்காங்க, இந்த வடிவேறு சொன்னார், ஒரே ஒரு குருக்கள் எங்கே இருக்காரு நம்ம. ஏன்னா இப்போ ரொம்ப நல்லா பேசியிருக்கார். டோன்ட் ஜட்ஜ் எ புக் பை இட்ஸ் கவர், ரொம்ப நல்லா சொல்லியிருக்கிறார். இவ்வளவும் கருணாநிதி பேசி முடித்த பிறகு பாரதி மேடம் சிரித்த முகமாக இருக்கிறார்கள். நேற்று என்ன பைட் அ மேங்கோவா, பைட் ஆஃப் அ மேங்கோ, பாருங்க, எங்களுக்கு இங்கிலீஷ் வரமாட்டேங்குது. பைட் ஆஃப் அ மேங்கோ அப்படின்னு ஒரு புத்தகத்தை அறிமுகம் பண்ணி இந்த ஊரில் சொன்னாங்களா இல்லையா? நேற்று வந்தவங்க இன்னைக்கு வந்தீங்களா இல்லையா? பாருங்க, ஒரு 5 பேர் 10 பேர். ஓகே, ஆம் என்போர் கை உயர்த்துங்கள், இல்லை என்போர் குறைவாக இருப்பதால் ஆம் என்றே சொல்லப்பட்டது. வாங்க மேடம்.
இல்லை அந்த ஃபேன் இல்லைன்னா கஷ்டம், ஃபேன் இருந்தாலும் கஷ்டம். அந்த ஃபேனை கொஞ்சம் தள்ளி வைங்க, இல்லை மேலே தொங்க விடுங்க. இல்லை ஃபேன் இல்லைன்னா 5 நிமிஷம் கூட அங்கே நிற்க முடியல. இல்லை தள்ளி வைங்க, பின்னாடி தள்ளுங்க, கொண்டு போங்க, அந்த கூட்டத்துக்கு வெளியில் வைங்க. எங்கள் நிலைமைகளை யோசிங்கய்யா. கூட்டத்தில் உட்காந்துட்டு என்ன பேசினாருன்ற நின்று பேசவே சில சமயம் முடியாது. நன்றி தம்பி. அவர் எத்தனை தடவை தான் மேடைக்கு வருவார், வையின்றாங்க, ஆப் பண்ணுன்றாங்க. அன்பும் அறிவும் வாய்ந்த பட்டிமன்ற நடுவர் ஐயா அவர்களே, மேடையில் இருக்கின்ற பேச்சாளர் பெருமக்களே, தன்னுடைய வருகையால் இந்த நிகழ்வுக்கு புது புது பொலிவினை ஒவ்வொரு நாளும் சேர்த்து கொண்டிருக்கின்ற மாவட்ட ஆட்சியர் அவர்களே, மிகுந்த ஆர்வத்தோடு இந்த புத்தக திருவிழாவை நடத்தி கொண்டிருக்கின்ற அனைத்து பணியாளர்களே, புத்தக சாலைகளை நடத்தி கொண்டிருக்கிறவர்களே, நேற்றைக்கு விட அதிகமாக திரளாக வந்திருந்து இந்த இலக்கிய விழாவினை ரசித்து கொண்டிருக்கின்ற நாகை வாழ் அன்பு சொந்தங்களே, அத்தனை பேருக்கும் என்னுடைய 2வது வணக்கம். நேற்றுக்கு நான் கிளம்பின போது கலெக்டர் சார் வந்து பார்த்துட்டு தான் காரில் ஏற்றினாங்க. ஒரு டெப்டி கலெக்டர் அம்மா ஒருத்தங்க இருந்தாங்க, தாசில்தார் இருந்தாங்க. நிஜமாவே காரில் ஏறிட்டேன்னு பார்த்த அப்புறம் தான் விட்டாங்க. இருந்தாலும் திரும்ப வந்துட்டேன். பார்த்தீங்களா, அவருக்கு நம்மளை பற்றி தெரியாது. உங்க அன்பு வந்து அவ்வளவு அழகாக இருக்கிறது. உங்களுடைய ஊர் எனக்கு அவ்வளவு பிடித்திருக்கிறது. இங்கிருந்து போவதற்கே மனமில்லாத அளவுக்கு. உண்மையிலேயே எத்தனையோ மாவட்டங்களில் நாங்கள் நிகழ்வுகளுக்கு போயிருக்கிறோம். புத்தக திருவிழாக்கள் மாத்திரமல்ல, பல்வேறு நிகழ்வுகளுக்கு போயிருக்கிறோம். மாவட்ட ஆட்சியாளர்கள் கொஞ்ச நேரம் வருவாங்க, இருந்துட்டு போயிடுவாங்க, பணிகள் இருக்கும். ஆனால் உங்கள் கலெக்டர் வந்து கூடவே இருப்பது மாத்திரமல்ல, இப்போ உங்கள் ஊரில் நம்ம தளபதிலாம் சொன்னால் கூட கை தட்ட மாட்டீங்க போல இருக்கு. கலெக்டர் பேரை சொன்னால் அப்படி கை தட்டுறீங்க. வந்து ரொம்ப மகிழ்வாக இருக்கிறது. ஏனென்றால் அவர் ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறார். அதாவது இளைஞர்கள் நிறைய பேர் இப்ப அவரை முன்னுதாரணமாக எத்தனையோ இளைஞர்கள் இங்கே நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். சரியா, நம்ம டாபிக் வந்துட்டேன் நான். இப்போ நம்ம ஓவரா கலெக்டர் புகழறாங்கன்னு நினைக்காதீங்க. டாபிக்காக தான் அவர் நான் உதவிக்கு கூப்பிடுறேன். இங்க இருக்கிற எத்தனையோ இளைஞர்கள் அவரை முன்னுதாரணமாக நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். இப்போ முன்னுதாரணமாக நினைத்து கொள்ளுகிற அத்தனை இளைஞர்களுமே இங்க ஒரு 200 பேர் அவர் தான் மாடல், ரோல் மாடல் வச்சு 200 பேர் நாளைக்கு கலெக்டர் ஆவீங்களா? ஆக முடியுமா? முடியாது. 4-5 பேர் ஆவீங்க, இல்லை 10 பேர் ஆவீங்க. சில பேர் வந்து அந்த துறையை விட்டு வேறு துறைக்கு போவீங்க, எல்லாம் முயற்சி பண்ணிட்டு வேறு ஒன்று கிடைக்கும். இப்போ எல்லாருமே கலெக்டர் ஆனாதான் அவர் சரியான ரோல் மாடல் அப்படின்னு இதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம இல்ல, எல்லார் மனத்திலும் அவருடைய விதைகள், அவருடைய முயற்சியின் விதைகள் தூவப்பட்டிருக்கின்றன. எந்த துறையில் இருந்தாலும் நாளைக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கு அது வழிகாட்டும். இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா? நடுவர் அவர்களை நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா? வேற வழி நீங்க மிரட்டுற மாதிரி கேட்டா இல்ல, நான் மிரட்டவே இல்லை. ஏன்னா ஆரம்பத்துல இருந்து ராஜ்குமார் பேசுற போது நம்ம நம்ம நம்மன்னு உங்களை சேர்த்து சேர்த்து பேசுறாரு. அது தப்புமா அவர் செஞ்சது. சில கூட்டணிகள் எப்போது உருவாகும் என்று நமக்கு தெரிவதில்லை நண்பர்களே. இப்ப நீங்க இதை ஒத்துக்கிறீங்கன்னா இப்ப நான் சொல்ல போறதை ஒத்துக்கணும். ஒரு புத்தகத்தினுடைய மதிப்பு என்னவென்றால், அதை படித்து அத்தனை பேரும் நாளைக்கே மகாத்மா காந்தியாக, புத்தராக, இயேசுவாக மாறிவிட்டால்தான் அந்த புத்தகத்தை அவர்கள் மனத்திலே வாங்கி கொண்டார்கள் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. புத்தகத்தை படித்த அத்தனை பேரும் மகாத்மாக்களாக ஆக முடியாதானால் அந்த முயற்சியில் அவர்கள் ஒவ்வொரு அடி வைப்பதற்கும் அந்த புத்தகம் காரணமாக இருக்கும். இப்ப இதுதான் கருணாநிதி சகோதரருக்கு என்னுடைய பதில். எல்லாரும் திருந்திட்டாங்களா? திருந்த மாட்டாங்க, திருந்த மாட்டாங்க. அதுக்காக நீங்க என்ன பண்றீங்க? எல்லா புத்தகத்தையும் எரிச்சிடலாமா? புத்தகத்தை படிக்கிற போது நண்பர்களே, நம் மனதுக்குள்ளே ஒரு விதை விழுகிறது. அந்த விதை நாளைக்கு ஒரு மழை வருகிற போது முளைத்து எழும். அதனால் அது முளைக்கிற காலம் வரை நாம் காத்திருக்கிறோமே, பண்படுகிறோமே, அது அந்த புத்தகத்தின் துணையால் தான்.
இவர் சொல்றாரு எல்லாரும் திருந்துட்டாங்களா, புத்தகத்தை நாம் பாடி ரசிச்சுட்டு போறதுக்காகத்தான் எல்லாம். அவர் சொல்றாரு அது என்னங்க கேலண்டரா? கேலண்டர் யார் பார்க்கிறார்கள்? நீங்க பார்க்கறதுல உலகத்துல ஒத்துருமே பார்க்கறது. கேலண்டரே விக்கிறது இல்ல. அப்ப கேலண்டர் எதுக்காக போடுறாங்க? எல்லாரும் எல்லார் வீட்லயும் பெண்கள் தான் வந்து பார்ப்பாங்க. இன்னைக்கு கிருத்திகையா, இன்னைக்கு என்ன இருக்கு, இன்னைக்கு சிவராத்திரியா, இன்னைக்கு அதுவா பிரதோஷமா, எல்லா வீட்லயும் பெண்கள் பார்த்து நீங்க தாமதமா எழுந்துக்கிறீங்கிறதுக்காக உலகமே விடியாதா நீங்க? இவர் ரூம்ல கேலண்டர் கிடையாது. என்னவோ. அப்புறம் பாக்கெட்ல இருந்து லக்ஷ்மி இறங்கினா தான் சரஸ்வதி வருவா. என்ன சார் அப்படி சொல்லலாமா சார்? தப்பு. தவறு இல்லையா அது சார்? எத்தனை படைப்பாளிகள் இந்த மண்ணில் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருந்திருக்கா சார்? நீங்க கடவுளும் கந்தசாமி பிள்ளைங்க கதை தானே சொன்னீங்க. எழுதினது யாரு? புதுமை பித்தன். அவருக்கு எழுத்துனால ஒரு பயன் இல்லைங்க. மனுஷன் வந்து வறுமையில தான் இறந்து போனாரு. அவருடைய குழந்தையே பறி கொடுத்துட்டார் வறுமையில. அப்ப வேற ஏதாவது வேலைக்கு போயிருக்கலாம் தானே? ஒரு ஆசிரியர் வேலைக்கு போயிருக்கலாம். பச்சை சட்டையாவது கிடைச்சிருக்கும், ப்ளூ சட்டையாவது கிடைச்சிருக்கும். அது கிளிப்பச்சை. கிளி பச்சை ஏங்க போகல? மகாகவி பாரதி வீட்டுல வந்து செல்லமா பக்கத்து வீட்டுல அரிசி வாங்கி வந்து ஒல்ல வச்சதுங்க. அதுவே கடன். அதை எடுத்து குருவிக்கு போட்டுட்டாரு. அந்த அம்மாக்கு எவ்வளவு வயத்திருச்சலா இருக்கும்னு மாத்திரம் தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்க. அப்ப இவர்கள் எல்லாம் இந்த வேலையை விட்டு விட்டு இன்னொரு வேலைக்கு ஏன் போகவில்லை? லக்ஷ்மி தான் வரலையேன்னு சரஸ்வதி அவர்கள் கைவிடவில்லையே. லக்ஷ்மி வந்தாலும் வராவிட்டாலும் சரஸ்வதியை ஒரு நாளும் கைவிட மாட்டேன் என்று அவர்கள் வாழ்ந்தார்கள் என்றால் எதற்காக? லக்ஷ்மி வந்தாதான் சரஸ்வதி வருவா? கிடையாது. லக்ஷ்மி இல்லாவிட்டாலும் சரஸ்வதியை துதித்து கொண்டிருந்த படைப்பாளிகளால் தான் இந்த உலகம் இன்றைக்கு இத்தனை தூரம் வளர்ந்திருக்கிறது. நண்பர்களை மறந்து விடாதீர்கள். ஒரு ஆசிரியர் இருந்துட்டு பேசுற பேச்சு நாளைக்கு ஒரு பிள்ளை பரீட்சை ஒழுங்கா எழுதும் உங்க சப்ஜெக்ட்ல 1330 குறளையும் ஒப்பிக்கிறவர்களுக்கு எல்லாரும் கொடுங்க. எந்த பெற்றோராவது சொல்லுகிறாரா நீ இந்த குறள் படி வாழ் என்று? இதுல சொன்னா கேட்க மாட்டேன். ஆசிரியர்களா இருக்கட்டும் ஒரு பிரச்சனைங்க. விடாம பேசிட்டு அட்வைஸ் பண்ண ஒரு பய கேட்க மாட்டான். நீங்க வாழ்ந்து காட்டுனா அதுபடி வாழும். ஒரு குறள் நம்முடைய மனத்துக்குள்ள எப்ப புரியும் தெரியுமா? திருக்குறளை மனப்பாட பகுதியில படிச்சு எழுதினா 2 மார்க்கா சார்? 2 மார்க் அதுவும் கிடையாதுன்னு நினைக்கிறேன். இப்ப இருக்கு அது பாதி டீச்சர் பாதி எழுதிடுவாரு, பையன் பாக்கி எழுதுவான். 100க்கு 100 போடுறாங்க தமிழ்ல. ஆமா 2 மார்க் இல்ல. இதை வந்து ஒப்பித்தால் அரசாங்கம் பணம் கொடுக்கிறது. இதெல்லாம் மகிழ்ச்சிக்காக மகிழ்ச்சிக்காக. ஆனா திருக்குறளினுடைய சிறப்பு அந்த பரிசு வாங்குவதில் இல்லை. ஒரு குறளினுடைய பொருள் வாழ்க்கையில திடீர்னு ஒரு சமயம் நமக்கு புரியும். பெயக்கண்டும் நஞ்சுண்டமைவர் நயத்தகு நாகரீகம் வேண்டுபவர்னு ஒரு குறள் இருக்குங்க. இந்த குறளை நான் மனப்பாடம் பண்ணி மனப்பாட பகுதியில் எழுதி ராஜ்குமார் மாதிரி ஒரு டீச்சர் எனக்கு 2 மார்க் போட்டாங்க. குறளை படிக்கிற போது எனக்கு ஒரு சலனம் இல்லை, எனக்கு புரியவும் இல்லை. என்ன பொருள்? பெயக்கண்டும் நஞ்சுண்டமைவர். சாப்பாட்டில் விஷம் போடுறான்னு பார்த்தா கூட பண்பாடு உடையவர்கள் அதை பார்த்து வந்து சலவம் ஐயோ விஷத்தை கலத்துட்டாலும் கத்த மாட்டான். அப்போ கூட அமைதியாக இருப்பான். அவன் தான் நாகரிகம் உடைய. இதுதான் இந்த குறளினுடைய பொருள். இது நம்ம ஒத்துக்கிற மாதிரி இருக்க. இப்போ போடுற சாப்பாட்டில் ஒருத்த விஷம் கலந்துட்டா நம்ம வந்து நாகரீகம் கருதி சும்மாவா இருப்போம். ஏன் சாப்பாட்டுல நீ இப்படி தானே நம்ம சொல்லுவோம். இப்படிதான் இந்த குறளுக்கான பொருள் எனக்கு எப்போது புரிந்தது என்றால், எங்க நடுவர் ஒரு முறை நாங்கள் வெளிநாட்டுக்கு போயிருக்கோம். வெளிநாடு இல்லை, இங்கே தான் இந்தியாவில் அகமதாபாத்துக்கு போயிருக்கோம். அகமதாபாத்தில் ஒரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் சாப்பிட போனாங்க. அவங்க தமிழர்கள் தான். ஆனால் ரொம்ப நாளாக அந்த குஜராத்தி முறையிலேயே வாழ்ந்து தமிழ் சாப்பாடு அவங்களுக்கு தெரியவே இல்லை. ஆனால் சாப்பிட கூப்பிட்டுட்டாங்க. எங்கள் நடுவருக்கு நம்ம இட்லி தோசை சோறு இதுதான் பிடிக்கும். அவருக்கு இந்த சப்பாத்தி அதில் ஏகப்பட்ட இதெல்லாம் போட்டு மசாலா ஐட்டம்லாம் போட்டு ஒன்று பண்ணி வச்சுருந்தாங்க. அதை பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சிருச்சு இவருக்கு இது சேராதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. தரையில் வேற உட்கார வச்சு அவங்களுக்கு பரிமாறுவது என்பது தெரியல. அவர் தரையில் உட்கார கஷ்டப்படுறாரு. எங்கள் நடுவர் தரையில் இலை போட்டிருக்கு. சாப்பிடலான்னு போய் உட்காந்துட்டாரு. நானும் இவரும் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துக்கிறேன். நானும் ராஜா சாரும் இந்த இடம் சரியில்லையே, இந்த சாப்பாட்டை பார்த்தா இவர் சாப்பிட்ற மாதிரியே இல்லையே. அவர் சொல்ற கொண்டாங்க அந்த சப்பாத்தி என்ன எடுங்க. அவர் சப்பாத்தியே பிடிக்காது அவருக்கு. அந்த சப்பாத்தி எடுங்க. அந்த பொரியல் அப்பா சூப்பர்மா வைங்க. அந்தம்மா நிறைய வைக்குது. நாங்கள் வந்து அவர் கையை பிடிச்சி இழுக்கிறோம். போருன்னு நல்லா சாப்பிட்டுட்டு வெளியில் வராரு. அன்றைக்கு சாயங்காலமே அவர் உடம்பு சரியில்லை. அப்போ நாங்கள் சும்மா இருப்போம்மா, நாங்கள் தான் எல்லாம் தெரிஞ்ச ஆளு, எங்களை பற்றி ஒரு கருத்து. அங்கே நீங்கள் எதுக்காக சாப்பிட்டீங்க? நாங்கள் தான் வேண்டான்னு அவர் சொன்னார். நான் சாப்பிடலன்னா அந்த வீட்டம்மா அந்த வீட்டு ஐயாட்ட அன்னைக்கு சாயங்காலமே உதப்பட்டிருக்கும்மா. ஏன்னா அந்த அம்மாவுக்கு அவ்வளோதான் செய்ய தெரியும்.
அதுக்கு தெரிஞ்சதை அது செஞ்சுது. அதை எனக்கு கொடுத்து நான் இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லியிருந்தேன்னா அந்த ஆள் அடிச்சிருப்பான். உனக்கு அறிவில்லை, பெரியவருக்கு இப்படி போய் நீ சாப்பாடு வச்சிருக்கேன். அந்த அம்மா அடி வாங்கக்கூடாதுன்றதுக்காக தான்ப்பா நான் சாப்பிட்டேன்னு சொன்னேன். இப்ப அந்த குரல் எனக்கு இப்பதான் புரிஞ்சுது. பெயக்கண்டும் நஞ்சுண்டமைவர், இந்த சாப்பாட்டு எனக்கு சேராதுன்னு தெரியும். இருந்தாலும் சாப்பாட்டை போடுகிறவர்களுடைய மனம் வாடக்கூடாது என்று அதையும் உண்ணுகின்றவர்கள் தான் பண்பானவர்கள், நாகரிகமானவர்கள். இதை கேலண்டர்லயே எழுதலாம், கேலண்டர்லயும் எழுதலாம், ஆட்டோ பின்னாடி எழுதலாம், கருணாநிதியோட போன்லயும் எழுதலாம். தினம் பார்த்துக்குங்க. இதை இப்போ குரல் என்பது படிப்பதற்காக மனப்பாடம் செய்வதற்காக என்பது அல்ல. அது ஏதோ ஒரு நாள் புரியும். நான் சொன்னல, ஒரு விதை எப்போது முளைக்கும்னு தெரியும், ஏதோ ஒரு நாள் புரியும். அப்படி புரிய வேண்டும் என்றால், வாழ்க்கையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த குரல் நமக்கு அவசியமாக தேவை, படித்து இன்புறுவதற்கு அல்ல அப்படின்னு நானும் ரேவதி சொன்னேன். இவங்க 2 பேரும் ஒரு வெளிநாட்டு புத்தகங்கள்லாம் வருது, அதெல்லாம் நான் மகிழ்வதற்காகன்னு சொல்ல. இப்போ விக்ரம் படம் எல்லாரும் பார்த்தீங்கல்ல, சுமாராக தான் தலையாட்டுறீங்க. ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாமா? இப்போ இந்த படம் நல்லா ஓடிச்சு, நல்ல கலெக்ஷன் தாங்க, நமக்கு மகிழ்ச்சி. எதனுடைய தாக்கம்? வெளிநாட்டிலிருந்து வந்த மார்வெல் சீரீஸை பார்த்து தான் இந்த படத்தையே எடுத்திருக்காங்க. இப்போ வெளிநாட்டு புத்தகங்களின் தாக்கத்தால் இங்கே நல்ல புத்தகங்கள் வந்தால் அது நமக்கு உதவாதா? இப்போ த டைரி ஆஃப் அ யங் கேர்ள்னு ஒரு புத்தகம் இருக்குங்க. நேற்றுக்கு ஒரு புத்தகத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்தினேன், இன்னைக்கு ஒரு புத்தகத்தை அறிமுகப்படுத்தி. த டைரி ஆஃப் அ யங் கேர்ள். ஹிட்லருடைய நாஜி அந்த குழு அராஜகமாக யூதர்களை கொன்ற போது யூத குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண், வெறும் 14 வயசு பெண் ஆன் ஃப்ராங்க், அவ ஒரு வீட்டில், அந்த வீட்டுக்கு வெளியில கடை மாதிரி இருக்கு, உள்ள ஒரே ஒரு அறை, அந்த அறையில ஒரு திண்ணை மாதிரி கட்டி அதை மூடி வச்சிருக்காங்க. அதுக்குள்ள அந்த குடும்பம் கிட்டத்தட்ட 13 மாதங்கள் வசித்தது. ஏன்? இவங்க யூதர்கள்னு தெரிஞ்ச கொன்னுடுவாங்க. வெளியே வராமல் உள்ளே இருந்தது. இப்படி நடந்த அராஜகங்கள் நமக்கு எப்படி தெரிய வந்தது சொல்லுங்க? இனி மாதிரி யூடியூப் இருக்கா? உடனே ஒருத்தர் திரும்பி, நேத்திக்கு நான் பேசிட்டு வீட்டுக்கு போறதுக்குள்ள யூடியூப்ல போட்டாங்க. நாடோடிகள் படம் திரும்பறதுக்குள்ள கட் அவுட் வச்சிருவாங்க. அன்றைக்கு எதுவுமே கிடையாது. அப்ப ஹிட்லரினுடைய அரசாங்கத்தில் இப்படிப்பட்ட அராஜகங்கள் நடந்தது என்று நமக்கு எப்படி தெரிந்தது? 14 வயதான ஆன் ஃப்ராங்க் அவங்க ஸ்கூல் நோட் புக் மாதிரி அவங்க அப்பா வாங்கி கொடுத்த நோட்டு புத்தகத்தில் என்னென்ன நடந்தது என்று எழுதி இருந்தாள். ஹிட்லர் கொல்லப்பட்டு அந்த புத்தகம் வெளியே வருவதற்குள் ஆன் ஃப்ராங்க் இறந்து விட்டாள். என்ன பிடிச்சிட்டாங்க. இந்த குடும்பம் இங்க பின்னாடி மறைஞ்சு வாழுதுன்னு எவனோ ஒருத்தன் சொல்லி கொடுத்து அதை கொண்டு போய் கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ல அரைஞ்சு அந்த பொண்ணு செத்து போச்சு. ஆன் ஃப்ராங்க் உயிரோட இல்ல. ஆனா ஆன் ஃப்ராங்க் எழுதி அந்த ஒரு சின்ன புத்தகம் தான் உலகத்துக்கு சொன்னது அங்கே என்ன அராஜகம் நடந்தது என்பதை உலகத்துக்கு அதுதான் சொன்னது. படிங்கய்யா. இப்போ உலகத்தில் எங்கெங்க போர்கள் நடக்கிறதோ, யுக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கு போர் நடக்கிற போது இந்த போர் நடக்க கூடாதுன்னு சொல்றவங்க எல்லாம் ஆன் ஃப்ராங்க் உதாரணம் காட்டுறாங்க. அந்த பெண்ணுடைய வாழ்க்கை எப்படி ஆச்சு? இது போல இவ்வளவு சின்ன பெண்கள் சாகணுமா? எந்த போரில் நேத்திக்கு நான் சொன்னேன், பாதிக்கப்படுவது பெண்கள் தான், இவங்க பாதிக்கப்படணுமா? இந்த செய்தி நமக்கு எப்படி வந்ததுனால், ஆன் ஃப்ராங்க் எழுதிய ஒரு புத்தகத்தினால் வந்தது என்றால், நண்பர்களை படித்து மகிழ 10 எரியுங்க வயிறு உங்களுக்கு. அந்த புத்தகத்தை படித்தால் மனம் பற்றி எரியும். ஐயோ, இப்படிப்பட்ட உலகத்தில் நாம் வாழ்கிறோம் என்று மனம் பற்றி எரியும். ஒரு புத்தகம் உங்களை, அவர் சொல்றாரு பிபி வராதா, சுகர் வராதா. இவர் ஒரு புத்தகத்தை படிச்சதுல இருந்து இதுல இருந்து நமக்கு தெரியும். சில புத்தகங்களை படித்தால் தூங்க முடியாதுங்க, தூங்க முடியாது, தூக்கம் வராது உங்களுக்கு. அந்த மனத்தை அது உச்சகட்ட நிலைக்கு எடுத்து செல்லும். அந்த புத்தகங்கள் தான் உங்களினுடைய வாழ்க்கையை மாற்றும் என்றால் அவர் சொல்றாரு. நட்சத்திரங்கள் எழுதினால் புத்தகங்கள் விற்கிறது. நீங்க புத்தகம் போட்டிருக்கீங்களா? இன்னும் போடலையா? சரி. சினிமா ஸ்டார்ஸோட இது போட்டால் புத்தகம் ஆமா விற்குங்க. இதெல்லாம் ஒரு செய்தின்னு சொல்றதுக்கு 2 பேர் கிளம்பி வந்திருக்காங்க. புத்தகம் விற்கும். ஆனா என்ன ஆச்சரியம் பாருங்களேன், நட்சத்திரத்தினுடைய இதெல்லாம் படம்லாம் போட்டு அதில் வேற நடுவருக்கு என்னுடைய புத்தகத்தில் என் படத்தை போட்டு இங்கே போட்டிருக்காங்களாம். அது எனக்காக சொன்னது. அது நான் பொதுவாக பேசுறேன். சரி. நட்சத்திரங்களின் விற்கும், நிறைய பேர் வாங்குவாங்க. ஆனால் அந்த நட்சத்திரத்தினுடைய மார்க்கெட் நாளைக்கு விழுந்துருச்சுன்னு வைங்களேன், அந்த புத்தகமும் விற்காது. ஆனால் இந்த ஆளோட முகம் எப்படின்னே நமக்கு தெரியாத திருவள்ளுவரினுடைய புத்தகம் இன்றும் விற்று கொண்டிருக்கிறது என்றால், கம்பன் புத்தகம் விற்கலையா? கம்பனுடைய புத்தகம் விற்கிறது என்றால், கண்ணதாசன் மறைந்து போய் 20 ஆண்டுகள் 25 ஆண்டுகள் கழித்தும் கூட அர்த்தமுள்ள இந்து மதம் விற்று கொண்டிருக்கிறது என்றால்,
படித்து மகிழவா? உன்னுடைய மதத்துல என்னென்ன இருக்குன்னு அவர் சொல்லிட்டு போனதை பாடமாக மேற்கொள்ள வேண்டும் என்ற கருத்தோடு எழுதப்பட்டதால் புத்தகங்கள் வாழ்ந்து வாழ்க்கை தெரிந்து கொள்ளுவதற்கான ஆவணங்களே தவிர படித்து மகிழ்வதற்காக அல்ல. அப்புறம் அவர் சொல்றாரு, புத்தகங்கள் புத்தனை அறிமுகம் செய்யும், ஆனால் ஒருவருக்கும் புத்தனாக ஆசை இல்லைங்க. எல்லாருமே புத்தன் ஆயிட்டா அவன் புள்ள பொண்டாட்டியில என்னங்க செய்யும்? புத்தன் ஒரு புத்தன் தான் இருக்க முடியும். அவ்வளவு மரமா இருக்கு நாட்டுல போய் உட்கார்றதுக்கு, இருந்ததெல்லாம் வெட்டி விட்டோம். எல்லாருமே புத்தனா போக முடியுமா? ஒருத்தன் ரொம்ப துறவியா, ஒய்ஃபோட ரொம்ப சண்டை வந்துருச்சு, அதனால துறவியா போறேன்னு சொல்லிட்டு ஓடினான். ஏன்னா அந்த அம்மா சொல்லிருச்சு, எனக்கு ரொம்ப முடியல, என் சேலையை இன்னைக்கு துவைச்சு வைங்கன்னு அந்த அம்மா சொல்லிருச்சு. ரொம்ப கோவம் வந்துருச்சு அவனுக்கு. என்னை பார்த்தா நீ சேலையை துவைக்க சொன்னேன்னு போய் ஓடி போய் சன்னியாசியாகி ஒரு மடத்தில் சேர்ந்துட்டான். அது ஆண் சாமியார்கள் பெண் சாமியார்கள் எல்லாரும் இருக்கிற இடம் அது. அங்கே போன உடனே, குருவே நான் எல்லாத்தையும் திறந்துட்டேன், எனக்கு இங்கே என்ன வேலைன்னா, இங்கே இருக்கிற பெண் சகோதரிகள் 100 பேருனுடைய புடவையை துவைக்கிற வேலை உனக்கு, ஒழுங்கா ஒரு புடவையை துவைச்சிருக்கலாம். துறவு என்பது எல்லாருக்குமானது அல்ல, புத்தனால் தான் துறவியாக இருக்க முடியும். ஆனால் அந்த புத்தனுடைய கருத்துக்கள் புத்தகங்களாக வருகிறதை நாம் படிக்கிற போது நமக்கு வாழ்க்கையை பற்றிய வெளிச்சங்கள் கிடைக்கிறது. புத்தருடைய வாழ்க்கையில் நடந்ததாக ராகுல் சாங்கிருத்தியனே ஒரு புத்தகத்தில் எழுதுகிறார். அவர் பிச்சை வாங்க போன போது ரொம்ப கேவலமா பேசுறாங்க, திட்டுறாங்க, கேவலமான வார்த்தைகளை ஒண்ணுமே சொல்லாம சிரித்த முகத்தோடு புத்தர் அங்கிருந்து நகர்ந்து விடுகிறார். ஒருத்தர் கேட்டார், ஏங்க அவ்வளவு திட்டுறானே அவன், உனக்கு ஒண்ணுமே இல்லையா உனக்கு? புத்தர் சொல்லுகிறார், நண்பா நீ எனக்கு ஒரு பசுமாட்டை கொடுக்கிறாய், அந்த பசுமாட்டை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அந்த பசுமாடு யாருக்கு சொந்தம்? அப்ப எனக்கு தான் சொந்தம். நீ எனக்கு ஒரு உடையை கொடுக்கிறார், அந்த உடையை நான் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் அது யாருக்கு சொந்தம்? எனக்கு தான் சொந்தம். அது போல என்னை திட்டி அவர்களுடைய வார்த்தைகளை நான் பெற்றுக்கொள்ளவில்லை, அப்போது அது அவர்களுக்கு தானே சொந்தம் என்று புத்தர் சொன்னதாக ராகுல் சாங்கிருத்தியன் எழுதுகிறார். எல்லாரும் புத்தனாகணும்னு அவசியம் இல்லை, ஆனால் புத்தரினுடைய வாழ்க்கையை பற்றிய வந்த புத்தகங்களால் நம்மளை யாராவது ஒருத்தர் கேவலமா பேசிட்டா இந்த கதை நமக்கு ஒரு ஆறுதலை தருகிறது அல்லவா, வாழ்க்கையை வாழ்வதற்கான ஒரு பாதையை தருகிறது அல்லவா. சொன்ன சமையல் குறிப்பு புத்தகம் தான் விற்கிறது நடுவே வேற சொல்றாரு. இவங்கெல்லாம் ரொம்ப அவுடேட்டடா இருக்கிறார்கள், யாரிடம் போய் சொல்லுவது? யார் இப்ப சமையல் குறிப்பு புத்தகத்தை சமைச்சதே இல்லம்மா, அது தெரியும் எங்களுக்கு. எங்களுக்கு வெங்கடேஷ் பட் இருக்காரு, எவ்வளவு யூடியூப் இருக்கு, எவ்வளவு சேனல் இருக்கு. எல்லா புத்தக கண்காட்சியிலும் பொன்னியின் செல்வன் விற்கிறது. ஏனென்றால் இந்த மண்ணில் இப்படிப்பட்ட மாபெரும் வீரர்கள் வாழ்ந்தார்கள் என்று சொல்லுவதற்காக அந்த புத்தகம் காலத்தின் சாட்சியாக நின்று கொண்டிருக்கிறது. படித்து மகிழ்வதற்காக மாத்திரமல்ல, அந்த தமிழ் பிரைட், எங்களுக்கு என்று ஒரு ஆட்சி இருந்தது, ஒரு கலாச்சாரம் இருந்தது, ஒரு பண்பாடு இருந்தது என்று உலகத்துக்கு சொல்லுவதற்காக ராஜராஜன் இலங்கைக்கு போய் பெரிய பெரிய புத்த விகாரங்களை பார்த்து இங்கே தஞ்சாவூருக்கு வந்தால் அத்தனை கோவில்களிலும் இருக்கிற சிவலிங்கங்கள் சின்ன சின்னதாக இருந்தன. ஐயோ, இவ்வளவு சின்ன சின்ன சிவலிங்கங்கள் இருக்கிறதே, மகத்தான பெரிய சிவலிங்கங்களை உருவாக்க வேண்டும் என்று ஒரு மன்னனுடைய கனவு இன்றைக்கு தஞ்சை பெரிய கோவில் என்ற கனவாக நின்று கொண்டிருக்கிறது. கனவு நனவானது என்று சொன்னால் இப்படிப்பட்ட மன்னன் வாழ்ந்ததையே பொன்னியின் செல்வன் என்ற ஒரு புத்தகம் வந்துதான் நமக்கு சொல்ல வேண்டி இருக்கிறது. என்றால் நம் வாழ்க்கையை மாற்றுவது புத்தகங்கள். பெருமக்களை, அவருக்கு முன்னாடி பேசின நம்ம பச்சைக்கிளி கிளிப்பச்சை மோகமுள் கதையை பத்தி சொன்னார். அதை சொல்லாம என்னால தாண்டி போக முடியல. யமுனா வாழ்ந்த தெருவை தேடி அலைந்த இளைஞர்கள்னு சொன்னார். அந்த லிஸ்ட்ல நானும் உண்டு. கும்பகோணத்துல துக்காம்பாளையம் தெருவில் தான் யமுனா வாழ்ந்ததாக தீஜானகிராமன் எழுதுகிறார். கும்பகோணத்தில் ஒரு நிகழ்ச்சிக்காக போயிருந்தேன். நிகழ்ச்சியில் நடுவில் கொஞ்சம் டைம் இருந்தது. எங்கே போகிறீங்க, அந்த கோயிலுக்கு போகிறீங்களா, சக்கரபாணி கோயில, சாரங்கபாணி கோயில, எங்கே போகிறீங்கன்னு கேட்டாங்க. துக்காம்பாளையம் தெருவுக்கு போகணும்னு சொன்னேன். அவங்க தேடி தேடி பார்த்துட்டு அப்படி ஒரு தெருவே இல்லையேங்க நான். ஆனால் என்னை பொறுத்தவரையில் யமுனா அங்கே தான் இருக்கிறாள். கதையை எழுதிய தீஜானகிராமன் இறந்த 40 வருடம் ஆகிவிட்டது. ஆனால் என்னை பொறுத்தவரையில் அதே இளமையோடு அதே அழகோடு யமுனா அங்கே வாழ்ந்து கொண்டே இருக்கிறாள். இது என்னுடைய மனத்துக்கு இனிமையை தருவதற்காகவா என்றால் இல்லை. மோகமுள்ளே ஒவ்வொரு வயதில் படிக்கிற போதும் ஒவ்வொரு உணர்வு வரும். என்னுடைய கல்லூரி பருவத்திலே படிக்க போது பாபுவுக்கும் யமுனாவுக்கும் இருந்த காதல் தான் அந்த புத்தகத்தில் எனக்கு ரொம்ப பிடித்தது. ஆனால் இன்றைக்கு நடுத்தர வயதை தாண்டி நான் நிற்கிற போது எனக்கு எது பிடிக்கிறது என்றால், பாபுவினுடைய தந்தை பாபுவுக்கு ஒரு கடிதம் எழுதுவார். கதை அப்படித்தான் முடியும். அல்ல, பாபு தன்னுடைய அப்பாட்ட சொல்லாம சில விஷயங்களை மறைச்சிருவான். அவங்க அப்பா அவனுக்கு கடிதத்தில் எழுதுறாரு, உனக்கு ஒன்று மட்டும் தெரியலையே பாபு, பெற்றவர்கள் எந்த தவறு செய்தாலும் பிள்ளைகள் மன்னிக்க மாட்டார்கள், ஆனால் பிள்ளைகள் எந்த தவறு செய்தாலும் பெற்றவர்கள் மன்னித்து கொண்டே இருப்பார்கள்.
எனக்கு இதுதான் இப்போது ஞாபகத்தில் இருக்கிறது. வாழ்க்கையை அந்த வாசிப்பிலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிறோம் இல்லையா? வாழ்க்கையை பெறுகிறோம்னாக்க சிலப்பதிகாரத்தை பத்தில பேசலாமா சார்? நீங்க இந்த மண்ணுல படித்து மகிழவா சிலப்பதிகாரம்? கண்ணகி யார்? வீட்டை விட்டு வெளியில வர தெரியாத ஒரு பெண். எழ என்ற உடனே எழுந்து வந்தா சார். அவ கோவலனை நம்பி வந்தாள். ஒண்ணுமே தெரியாது கண்ணகிக்கு. மாதவிக்கு தான் எழுத படிக்க தெரியுமே தவிர கண்ணகிக்கு எழுத படிக்க கூட தெரியாது. இதுதான் சிலப்பதிகார கதை, மறந்துடாதீங்க. மாதவிக்கு தான் தெரியும். ஏனென்றால் அப்போது குடும்ப பெண்கள் படிப்பது என்ற வழக்கமே கிடையாது. அப்ப எழுத படிக்க தெரியாது. புது ஊரான மதுரைக்கு போயிருக்கா. உறவுக்காரங்க கிடையாது, நண்பர்கள் கிடையாது. ஒரே ஒரு துணையாக வந்த கணவனை கொன்னுட்டாங்க. அந்த பெண் என்ன செஞ்சிருக்கணும் நீங்க நினைக்கிறீங்க? அழுது புலம்பி நானும் உயிரை விடுக்க இப்படி செஞ்சாள். அவ முகம் தெரியாத ஊரில் நீதி கேட்டு நின்றாள் கண்ணகி. கோவலன் இறந்த செய்தியை கேட்ட உடனே கண்ணகி கீழே விழுந்தாளாம். இளங்கோவடிகள் எழுதுகிறார். விழுந்த கண்ணகி வேறு, எழுந்து நின்ற கண்ணகி வேறு. விழுந்த கண்ணகி விஷயம் தெரியாதவள், எழுந்த கண்ணகி நீதிக்காக நின்ற பெண். படிக்கிற போது வாழ்க்கையில் இங்க இருக்கிற ஒவ்வொரு பெண்ணுக்கும் என்ன நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், தீமைகள் நடக்கிற போது பார்த்து கொண்டிருப்பது நம்முடைய தர்மம் அல்ல. நம் பக்கத்தில் ஒருவர் கூட இல்லை என்றாலும் நம்முடைய எதிர்ப்பு குரலை பதிவு செய்வதுதான் இந்த மண்ணினுடைய தர்மம் என்ற வாழ்க்கை பாடத்தை சிலப்பதிகாரம் சொல்லிக் கொடுக்கிறது என்றால், இந்த ஆசிரியர் சொல்லுகிறார் சும்மா படிச்சுட்டு ஜாலியா இருக்கிறதுக்கு. இதனா அனிருத்தோட மியூசிக்கா சார்? வாழ்க்கை சார், ஒவ்வொரு புத்தகத்திலும் ஒவ்வொரு வாழ்க்கை இருக்கிறது. நிறைவாக சொல்லுகின்றேன். இந்த மண்ணை பற்றி காளமேக புலவர் ஒரு பாடல் எழுதினார். நாகப்பட்டினத்துக்கு வந்தார். கத்துக்கடல் சூழ் நாகை காத்தான் தன் சத்திரத்தில் அத்தமிக்கும் போது அரிசி வரும், குத்தி உலையிலிட ஊரடங்கும், ஓர் அகப்பை அன்னம் இலையில் விழ வெள்ளி எழும்னு எழுதிட்டாரு. ஏன்னா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அந்த சத்திரத்துல சாப்பாடு போட. இந்த பாட்டு எழுதிட்டாரு. உடனே அந்த சத்திரத்து இவர் முதலாளி ஐயா இப்படி ஒரு பாட்டு எழுதிட்டீங்களேயா, எங்க சத்திரத்தை பத்தி எங்க ஊரை பத்தி எல்லாரும் தப்பா சொல்லுவாங்க. காளமேக புலவர் சொன்னார், ஏன் நீ பாட்டு சரியா புரிஞ்சுக்கலப்பா, உன் சத்திரத்தை பத்தி நான் பெருமையா எழுதிருக்கேன், நாகப்பட்டினத்தை பத்தி பெருமையா எழுதிருக்கேன். எப்படி? கத்துக்கடல் சூழ் நாகை காத்தான் தன் சத்திரத்தில் அத்தமிக்கும் போதும் அரிசி வரும். அரிசி வந்துட்டே இருக்குமா? இருட்டான பிறகு கூட அரிசி வருகிற அளவு வளமான ஊர் இந்த ஊர் என்று அதற்கு பொருள். குத்தி உலையில் அட ஊர் அடங்கும். அந்த நெல்லை குத்துகிற சத்தம் எவ்வளவு பெருசா இருக்குன்னா, ஊர்ல இருக்கிற மத்த சத்தம் எல்லாம் அடங்கி போற அளவு நெல்லை குத்துகிற சத்தம் இருக்கும். ஓர் அகப்பை அன்னம் இலையில் விழ வெள்ளி எழும் என்றால் அந்த சாப்பாடு அவ்வளவு நல்ல வெளவெளேன்னு இருக்கு, வெள்ளி எழுவது போல சாப்பாடு கிடைக்கும் என்றுதான் இந்த பாடலுக்கு பொருள் என்று காளமேக புலவர் சொன்னார். என்றால் எது நின்றது தெரியுமா நண்பர்களே? இந்த ஊர் வந்தவர்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுகிற ஊர் என்ற பெயர் நின்றது. அப்போ புத்தகங்கள் நமக்கு எதை தரும் என்றால், ஜாலிக்காக சந்தோஷத்துக்காக படிக்கிறதெல்லாம் வேற மாதிரியான புத்தகங்கள். இந்த புத்தக திருவிழாவில் அதை பற்றி நாம் பேசக்கூடாது. நாம் படிக்கிற ஒவ்வொரு புத்தகமும் நம் மனத்துக்குள் ஏதோ ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. சில பாதிப்புகள் உடனே வெளிவரும், சில பாதிப்புகள் தாமதமாகத்தான் தெரியும். ஒரே ஒரு பகத்சிங் சிறையிலே இருந்த நாளில் நான் ஏன் நாத்திகனானேன் என்று எழுதிய அந்த புத்தகம் வெளிவந்த பிறகு இந்தியாவினுடைய சுதந்திரத்துக்காக கிட்டத்தட்ட 10,000 இளைஞர்கள் தங்களுடைய வாழ்க்கையை கொடுப்பதற்காக முன்வந்தார்கள் என்று சொன்னால் அதுதான் புத்தகத்தினுடைய வலிமை. ஒவ்வொரு புத்தகமும் ஒரு விதை, நாளைக்கு பிரம்மாண்டமான ஆலமரமாக அது வளர வேண்டும் என்பதற்காகத்தான் ஊருக்கு ஊர் புத்தக திருவிழாக்களை நடத்தி கொண்டிருக்கின்றோம். தானே 2 புத்தகங்களை எழுதிய நடுவர் அவர்கள் எங்களுக்கு எதிராகவா தீர்ப்பு கொடுக்க போகிறார் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி முடிக்கிறேன். பெரியோர்களே, இவ்வளவு நேரம் இவ்வளவு ஆர்வமாக கேட்ட உங்களை எப்படி பாராட்டுவது? முதல்ல இதுக்கு ஏற்பாடு செய்த பப்பாசிக்கும் நாகை மாவட்ட நிர்வாகத்துக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இருந்து கேட்கிறவங்க எல்லாருக்கும் நன்றி, பேசிய 4வருக்கும் நன்றி. நிறைவாக பேசிய திருமதி பாரதி பாஸ்கர் அவர்கள் எத்தனையோ நெருக்கடியில் புழுக்கத்திலையும் அவங்க இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பாக பேசியதற்கு அவருக்கு எல்லார் சார்பாகவும், குறிப்பாக நாகையில் தொடங்கி இருக்கப்படக்கூடிய பாரதி பாஸ்கர் ரசிகர் மன்றத்தின் சார்பாகவும் என்னுடைய பாராட்டுகளும் நன்றியும். ஒரு 10-15 நிமிஷம் எடுத்துக்கலாமா? ஏன்னா நீங்கள் தான் அதில் இருந்து சொல்லணும். ரொம்ப அழகாக முடிச்சிருக்கிறாங்க பாரதி மேடம். மேடையில் இந்த மாதிரி ஒரு நீண்ட ஒரு அரங்கத்தில் கொஞ்சம் புழுக்க இருக்கும்போது உட்கார்ந்து இருக்கிறது சிரமம்.
ஏன்னா காற்றோட்டம் இல்லை. கடற்கரை பக்கம் வந்தாலே உப்பு காற்று அடிக்கும். அது கொஞ்சம் எங்களை மாதிரி கொடைக்கானலில் குடியிருக்கிறவனுக்கு கஷ்டம். நாங்கள்லாம் ஏசியிலேயே வாழ்கிறவங்க. மதுரைன்றது ஒரு ஏசியான ஊர். ஏன்னா அவர் கலெக்டருக்கு தெரியும், அவர் அங்கே பிறந்தவர் தான், தல்லாகுளம். ஏன் அவர் இவ்வளவு சிறப்பாக இருக்கிறான்றதுக்கு நாங்கள் தான் காரணம். அதை கூட பொறுமுக்க மாட்டாங்க. சென்னையில் தான் இருக்காரா. முதல்ல புத்தகங்களை பற்றி யோசிப்பதே ரொம்ப பெரிய விஷயம். நீங்கள் என்னைக்காவது உட்காந்து நாளைக்கு என்ன வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் என்னைக்காவது உட்காந்து யோசிக்கும் போது உங்கள் கனவுகள் நினைவுகள் என்ன வரும்? அந்த அம்மாட்ட கேளுங்க, நாளைக்கு என்னமா வாங்கலாம்? அரிசி குறைஞ்சிருச்சு, அரிசி வாங்கிருங்க. காய்கறி ஒன்றுமே நல்லா இல்லை. என்னென்ன உரப்பொடியை போடுறாங்களோ அது நாய் நம்ம ஐயோ நாக்கே ஒரு மாதிரி. நம்ம உனக்கு சமைக்க தெரியலம்மா, காய்கறியை குறை சொல்லாது, நீ ஒழுங்கா அப்படி தானே ஆரம்பிப்போம் இல்லையா? காய்கறி வாங்கணும், இந்த பயலுக்கு என்னமோ புக்ஸு வாங்கணுமா ஸ்கூலில், அதுக்கு தான் ஃபீஸ் கட்டியிருக்குல்ல, அது தவிர இன்னொன்று வாங்கணுமா. வாங்குவோம் முதல்ல மற்றதெல்லாம் வாங்கிட்டு மிச்ச காசு இருந்தால் வாங்குவோம். அப்படி தானேங்க சொல்லுவீங்க? சொல்கிறது சரியா இல்லையாங்க? என்னைக்காவது குடும்பமாக உட்காந்து அடுத்து நாம் எந்த புத்தகம் வாங்கலாம் அப்படின்னா பக்கத்து அப்பார்ட்மெண்ட்டுக்கார காலி பண்ணிட்டு போயிடுவான். இந்த வீடு வேற மாதிரி இருக்கு. உங்களால் பிளான் பண்ணி புத்தகம் வாங்குறதுன்றது அபூர்வம். ஒரு காலத்தில் இவ்வளவு ஊடகங்கள் இல்லாத போது போக்குவரத்தில் பாக்கெட் நாவல்கள் விற்றன. அசோகன் ஒருத்தர், ராஜேஷ்குமார், உங்களை தானம்மா, பாலகுமாரன், பட்டுக்கோட்டை பிரபாகர், சுபா எல்லாம் எழுத்தாளர்கள். பாக்கெட் நாவல்கள். நீங்கள் நம்ம ஊரில் புத்தகங்கள் எப்பங்க அச்சடிக்கப்பட்டதுன்னு தேடி பழ கதையெல்லாம் போனீங்கன்னா தமிழில் அச்சடிக்கப்பட்டது பக்கத்தில் தரங்கம்பாடியில் சீகன் பால்குன்னு ஒருத்தர். சீகன் பால்கு சமய பிரச்சாரத்துக்கு வந்தவர். அதுக்கு முன்னாடி ஹென்ரிக்ஸ்னு ஒருத்தர், வீரமாமுனிவர், அவங்க எல்லாரும் சின்னதாக அடித்தாங்க. ஆனால் நம்ம ஊரில் 5 வேத புத்தகம் அப்படின்ற பேரில் ஒரு சில பகுதிகளில் பைபிள் பகுதியை அச்சடித்தது தரங்கம்பாடியில். அதனால் புத்தகங்களுக்கும் உங்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது, மறந்துடாதீங்க. மக்களுக்கு தருவதற்காக அடிக்கப்பட்ட புத்தகம் முதல்னா அது திருக்குறள். எல்லிஸ் துரை அவர்கள் அடித்தாராம் 1812 நினைக்கிறேன், வருஷமெல்லாம் அவளுக்கு ஞாபகம் இருக்காது. நான் அடித்தாராம் 1865 பிறகுதான் இந்த ஊரில் நம்ம மக்களே பதிப்பு அச்சு போட அனுமதி கொடுத்தது ஆங்கில அரசு. அதுக்கு முன்னாடி நீங்களே நினைச்சா புத்தகம் போட முடியாது. 1865 பிறகு இப்படியே யோசிச்சு பார்த்தீங்கன்னா புத்தகங்கள் அச்சடித்து வந்ததெல்லாம் ஏறக்குறைய 19ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான். காலம் காலமாக செவி வழி செய்தியாக இருந்தது. வேதங்களே அப்படிதான் இருந்தது. 4 வேதங்களும் காதுகளில் செவி வழி செய்தியாக இருந்துதான் அப்படியே இருந்தது அச்சு போடும் முன்னால். அதனால தான் நம்ம ஊரில் கர்ண பரம்பரை கதை அப்படின்வாங்க. கர்ணம்னா காது, காது வழி கேட்டு அடுத்தவருக்கு சொல்லி அப்படி வந்தது தான் இந்த ஊரில் ஞானமும் அறிவும் வேதங்களும். எவ்வளவு கவனமாக கேட்டிருக்கான் தெரியுமா? ஒரு சொல் கூட, 1 கோடி எழுத்துக்கள் இருக்கிற வேதத்தில் ஒரு சொல் கூட மாறலன்றாங்க 1000 வருஷங்களாக. எப்படி கேட்டிருக்கான்? அவன் குரு அவன் சீடன் இல்லை, அவன் தான் குரு இவன் தான் சீடன். ஒரு சொல்ல ஒரு இடத்துல மாற்றிருந்தான்னா அவ்வளவு மாறி இருந்திருக்கும். எத்தனை காலம், 5000 10,000 வருஷங்களாக மாறாமல் இருந்தது என்றால் ஒரே காரணம், சரியா கேட்டான் சரியா சொன்னான். ஆனால் அச்சு போட்ட பிறகுதான் பிழை வந்ததுன்னு. காதுல கேட்கும்போது பிழை இல்லையா, அச்சு போட்ட பிறகு பிழை வந்ததான். அச்சு போட்டு எல்லாருக்கும் கொடுத்த என்ன பிரச்சனைனா செவி வழி செய்தியாக இருந்தபோது நம்ம ஒரு மருத்துவமே எடுத்துக்க, தமிழ் மருத்துவம் ஏன் எல்லாருக்கும் அதிகம் போகலன்னா அப்பா மகனுக்கு சொல்லி கொடுப்பாரு, அடுத்த குடும்பத்துக்கு தெரியாது. எப்போது மருத்துவம் என்பது ஆங்கில முறைப்படி புத்தகங்களில் வந்ததோ அப்போ எல்லாரும் படிக்கும்படி ஆனது இல்லைங்களா? புத்தகங்கள் என்பது ஞானத்தை பரப்புவதற்காக வந்தது. இந்த உலகத்தை மாற்றியது சக்கரம் மட்டுமல்ல புத்தகமும் தான் என்பதை மறந்து விடாது. வேற நினைக்கிறாங்க சக்கரம் தான் உலகத்தை மாத்துச்சுன்னு. இல்லை, புத்தகமும் மாற்றியது.
அது பெரிய மாற்றங்களை கொண்டு வந்தது. இந்த மாற்றங்கள் வந்த பிறகு அச்சு எல்லாரும் ஜான் கூட்டன்பர்க் இங்க இருக்கிற இவர் இப்படியே வரிசையாக இந்த ஊர்ல வந்து அச்சுக்கள் எல்லாம் வந்த பிறகு அச்சுக்கலை அது பரவிய பிறகு இன்னைக்கெல்லாம் அது எங்கேயோ போயிடுச்சு. என்ன இடையில இப்ப சமீப காலமா ஒரு 2 வருஷமா நிறைய பதிப்பகங்கள் மூடப்பட்டன. உங்களுக்கெல்லாம் நினைவு இருக்கும், பல பத்திரிகைகள் ஆன்லைன்ல போயிடுச்சு. கல்கி, மங்கையர் மலர், நிறைய பத்திரிகைகள் இல்லை. ஏன் இந்த 2 வருஷ கொரோனா காலத்தில் நாம் அதிகம் நிறுத்தியது புத்தகங்களையும் பத்திரிகைகளையும் தான். உண்மையா இல்லையா? என்னங்க, ஏன்னா அது வந்தப்போ சொன்னாங்க பேப்பர் வாங்கினா பரவிரும்ட்டாங்க. அப்படியெல்லாம் நம்புனோம் நாம. அதாவது பேப்பர்காரர் வந்து பேப்பர் போட்டால் அந்த பேப்பரை எடுத்து படித்தோம்னா வீட்டுக்கு கொரோனா வந்துடும் நம்ம நம்பினோம். அது துணிகளில் பரவாது, பேப்பரில் பரவாதுன்னு இப்போ சொல்கிறாங்க. ஆனால் நம்பினோம். அதனால் என்ன ஆச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் பத்திரிகை பதிப்புத்துறை மெல்ல எந்திரிக்குதுங்க. எந்திரிக்கிற பதிப்பாளர்களுக்கு இடம் கொடுத்து அவர்கள் வணிகத்துக்கு உதவுகிற உங்களை எவ்வளவு பாராட்டினாலும் அது வாழணும் இல்லையா? அதுக்கு ரொம்ப முக்கியம் இல்லை. அதுக்கு இடம் கொடுத்து இவ்வளவு ஏற்பாடு செய்து இத்தனை நாள் நடத்துறது, அது மாவட்ட நிர்வாகம் கலெக்டர் முன்னாடி இருந்து செய்கிறான்றது பாராட்டுக்குரியது. இந்த புத்தகங்களை நாம் வாங்கி வாசிச்சுட்டு போகிறோம். நம்ம பெரும்பாலும் வாசிக்கிறதே கம்மி. இந்த எல்ஐசி அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டிருக்கீங்களே, என்னைக்காவது வாசிச்சிருக்கீங்களா? அதை விடுங்க. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் பேங்க்கில். இப்போ பாரதி மேடம் நாங்கள்லாம் பேங்க்கில் வேலை பார்த்துருக்கோம். நீங்கள் ஒரு லோன் வாங்க வர்றீங்கன்னு வைங்க, ஒரு 18 லட்சம் ரூபா ஒரு வீடு, ஒரு அப்பார்ட்மெண்ட்டு, ஒரு 25 லட்சம்னு குறைந்தது ஒரு 150 பக்கத்தில் நீங்கள் கையெழுத்து போடணும். உண்மையே இல்லையாங்க? ஹைப்போத்திகேஷன், லெட்டர் ஆஃப் இண்டம்னிட்டி, லெட்டர் ஆஃப் லீன், லெட்டர் ஆஃப் கேரண்டி, அவ்வளோத்துலேயும் உங்களை கையெழுத்து போட சொல்லுவாங்க. அது ஒரு பக்கம் இல்லை, இங்கன போடணும் அங்கன போடணும். அதாவது பெரட்டி மாற்றிடுவாங்களாம். என்ன வகை ரூல் எனக்கு தெரியலை. நானும் பேங்கில் வேலை பார்த்துருக்கேன். இங்கே போடு, இங்கே போடு, முடிஞ்சால் நெத்திலே கூட போடு. யாராவது ஒரு ஆள் எழுதுனதை படிச்சிருக்கீங்களா? மேனேஜர் போட சொல்கிறாரு, அவரே படிச்சிருக்க மாட்டார். நீங்கள் ரொம்ப யோசிச்சு, சார் படிச்சுட்டு தான் சார் போடுவேன். போடுங்க. இந்த ஜென்மத்தில் நீ லோன் வாங்க மாட்டேன். போகிற போக்கில் உங்கள் கைகளில் தரப்படுகிற விளம்பர தாள்கள். இப்போ நீங்கள் நடந்து போயிட்டு இருக்கீங்க, ஒரு கடையில் ஒரு கடை திறக்கிறான், அவன் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறான்ல, எத்தனை பேர் படிச்சிருக்கிறீங்க? உங்கள் வீட்டு வாசலில் வந்து விழுகிற தினசரிகள் எத்தனை நாள் முழுசா படிச்சிருக்கிறீங்க? உங்களுக்கு அனுப்பப்படுகிற SMS, வாட்ஸ்அப் பதிவுகள் எத்தனை பேர் திறந்து பார்த்துருக்கீங்க? ஓப்பன் பண்ணாமலே ஒரு கும்பிட போட்டு அனுப்பிடுறது. அவன் படிச்சுட்டான்னு நினச்சி 2 நாள் கழிச்சு அது எப்படி இருந்ததுமா? எது இல்லைங்க, நான் உங்களுக்கு ஒரு வாழ்த்து செய்தி அனுப்பினேன். எனக்கா? நீங்கள் கூட படிச்சுட்டு கும்பிடு போட்டீங்களே. நான் போகிற வரவனுக்கெல்லாம் போடுறேன்னையா, கல்யாணம் பண்ணதுலேருந்து பார்க்குறவனுக்கெல்லாம் கும்பிடு போடுறேன். எதுக்கு போட்டேனே அப்படின்னா, மனித மனம் இருக்கு பாருங்க, தன்னை தாண்டி போகிற எல்லாவற்றையும் தள்ளி விடுகிறதை தவிர தங்கி தரிப்பதற்கு நேரம் இல்லை. பாரா, இவன் தொந்தரவு தொலைஞ்சா போதும் இல்லை. எத்தனையோ படிக்கிறீங்க? அதுதாங்க இவங்க 2 பேரும் கேட்டாங்க. என்ன கலர் சட்டை போட்டு வந்துட்டாங்க, இது ஒரு குத்தமாயா? இனிமேல் நாகப்பட்டினத்தில் கிளிப்பச்சே யாரும் போடாதீங்க. அந்த புள்ள போட்டுட்டு வாங்கின வசவு இருக்கே, அவருக்கு என்னென்ன திட்டு. கூடவே திரிகிறிய செவ்வாழை, இதில் யாரு செவ்வாழைன்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த மாதிரி தலைப்புகளை டீல் பண்ணும்போது கொஞ்சம் நகைச்சுவை தேவைப்படுகிறது. நாங்கள் பாட்டு பாடுறது இல்லை, பாட்டு பாட அனுமதிக்கிறதும் இல்லை பாப்பையா சார். அதில் ரொம்ப ட்ரையான சப்ஜெக்ட் இது. நான் உண்மையை சொல்கிறேன். இங்கே எல்லாம் பெரிய பெரிய அறிஞர்கள் எல்லாருக்கும் தெரியும். அது நமக்கு நேரடி தொடர்பு இல்லாத ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணும்போது நாம் பெரும்பாலும் கண்டுக்காமலே இருப்போம். இப்போ நம்ம வீடுகள்லேயே உட்காந்து இன்னும் ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கலாமா?
வீடுகளே உட்காந்து நான் அடுத்த மாதம் செலவுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கணவன் மனைவியும் பேசுகிறாங்கன்னு வைங்க, அங்கே 10th 9th படிக்கிற பயலுக்கு உட்காந்துருந்தாங்கன்னா எப்படி உட்காந்துருப்பாங்கன்றீங்க? என்னமோ பேசுகிறாங்க, இந்த ஆளும் சரியில்லை, அவளும் சரியில்லை, இந்த அம்மாவும் சரியில்லை, என்னமோ கடன் இருக்கு போல. ஐ திங்க் தே ஆர் இன் டெட்ஸ். அவன் காமர்ஸ் படிக்கிறான், புத்தி இல்லைன்னு நினைக்கிறேன். அக்காலும் தம்பியும் பேசுவாங்க, அவங்களுக்கு சம்மந்தமே இல்லை. நேரத்துக்கு சோறு வரணும், கேட்டால் காசு வரணும். இல்லை, தொடர்பில்லாத விஷயங்களை கேட்கிற மாதிரி தான் அறிவு சார்ந்த விஷயங்களை பற்றி பொது வழியில் விசாரிக்கும் போது பெரும்பாலும் யாரோ பேசுகிறாங்க. புஸ்தகமா வாங்கணுமா, படிக்கணுமா, வாழணுமா? இதுக்கு பேசாமல் ஒரு டான்ஸ் போட்டிருக்கலாம். இந்த பிள்ளைங்க எப்படி ஆடிச்சிங்க, பிள்ளைங்க மேக்கப்பெல்லாம் போட்டு. இந்த ஆளுங்க மேக்கப்பும் போடலை, பார்க்குற மாதிரியும் இல்லை. இனிமேல் கலெக்டர்கிட்ட சொல்லணும், சார் இனிமேல் தயவு செய்து நட்சத்திரங்களாக கூட்டி கொண்டு வாருங்கள். ஆனால் நிஜமாவே உங்கள் பொறுமையை நான் பாராட்டுகிறேன், உண்மையிலே பாராட்டுகிறேன். எனக்கு தெரிய ஒரு பட்டிமன்ற கூட்டத்தில் நடுவர் தீர்ப்புக்கு இவ்வளவு பேர் இருந்தது இதுதான் முதலே. அதுவும் டெம்பரவரியாக என்னைய மாதிரி ஆளுக்கு நடுவருக்கு. ரொம்ப பெரிய நடுவர்கள் சுகி சிவா ஐயாவோ பெரிய பெரிய சாலமன் பாப்பா ஐயாவோ இருந்தால் வருவாங்க. ஆனால் நீங்கள் எல்லாம் இருக்கிறீங்கன்றது ரொம்ப நல்ல விஷயம். அதுக்காக ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா 2 சைடையும் கொஞ்சம் பேசிடணும்ல. உண்மையிலேயே நம்மால் ஊன்றி கவனித்து நேரம் செலுத்தி ஒரு விஷயத்தை லயிக்க முடியவில்லை. எல்லாத்தையும் விடுங்க சார், கஷ்டப்பட்டு சமைச்சு வச்ச சாப்பாட்டையே நம்மால் சந்தோஷமாக சாப்பிட்றது இல்லை. நான் சொல்கிறது தப்பா இல்லையான்னு நீங்களே யோசிங்க. கஷ்டப்பட்டு 2 சட்னி வச்சு முருகலாக தோசை போட்டு வைக்கும்போது தான் மேனேஜர் கூப்பிடுவார். அவர் அந்த இதை எடுத்துக்கிட்டு ஒரு சட்னியை விட்டுட்டு ஒன்னையே தொட்டுக்கிட்டு இருப்பார். ஒரு சட்னி அங்கே இருக்கும், அது ரெட் கலரில் இருக்கும். ஆனால் இந்த வெள்ளை கலர் இருக்குல்ல தேங்காய் சட்னி, அதையே தட்டுக்கிட்டு பாரு, சட்னியை காணோம். அந்தம்மா அங்கேருந்து கண்ணை திறந்து பாரியா, ஒரு சட்னி சாப்பிட துப்பு இல்லை உனக்கெல்லாம், ஒரு வேலை உனக்கெல்லாம். நான் இருந்து 7 வகையாக சமைச்சு போடுறேன், என் தலையெழுத்து. நேரம் அப்படி இருக்கிறது இல்லை என்னங்க? அதானே உண்மை. பிள்ளைகள் மலர்ந்து கலார்னு பேசி சிரிக்கிறத ரசிக்கிற தகப்பன் தாய் எத்தனை பேர்? அப்பா போன்ல இருக்கார், அப்பா என்ன பிரதமரோடைய பேசிக்கிட்டு இருக்காரு, அப்பா போன்ல இருக்கார், வாய் மூடு தொலைச்சுப்பிடுவேன். அவன் இப்பதான் ஏன் சிரிக்கிறான், இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு அவனுக்கு சிரிக்கவே முடியாதுயா. அவன் சிரிக்கிற காலத்திலே அவனை சிரிக்க விட மாதிரி பண்ணிட்டு அவனு நம்மள மாதிரி இப்படி உட்காந்துருக்கணுமா? என்னையா பண்றோம் நாம? பயணங்களை ரசிக்கிறீங்களா நீங்க? எங்கேயாவது பயணத்துல மேடு பள்ளம் இருக்குயா, ஆனா போகிற போக்கில் அந்த பக்கம் பாரு பசுமையா இருக்கு, ஒரு 4 குருவி பறக்குது பாரு. எப்படியா இந்த குருவிகள் எல்லாம் ஒரு ஆர்க்கு மாதிரி பறக்குது, இப்படி இப்படி வருது, திடீர்னு இப்படி ஊசி மாதிரி போகுது, அப்படி பிரியுது. ஒரு நாள் அதை ரசிக்கிறோம் ஐயா. அங்க பாரு, ஒரு அழகா ஒரு பசுமாடு அது கண்ணுக்குட்டியை மெல்ல மெல்ல அப்படியே தடவி கொடுத்து நக்கிக்கிட்டு இருக்கு. இதை ஒரு நிமிஷம் நம்மளால பார்க்க முடிகிறதா? அங்க ஒருத்தர் தெருவோரம் கூவிக்கிட்டு ஒரு கிழவி ரொம்ப வயசான காலத்துல எதையோ வித்துக்கிட்டு இருக்கு, பார்க்க முடிகிறதா? அம்புட்டு இதையே ஊர் வந்துருச்சுங்க. எந்த ஊரு? ஓ இறங்கியா போ. எங்கடா நீ வாழ்ற? இங்கு வாழ்கிறாயா இங்கு வாழ்கிறாயா? இந்த சதுரத்துக்குள் வாழ்கிறாயா இல்லை நீ மனிதனாக வாழ்கிறாயா என்று தெரியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. என்ன என்ன நிலை இதுல? எங்கய்யா புஸ்தகம் படிச்சு என்னமோ நடத்துறாங்க. பாவம் வெளியூர்காரங்களாம் கடை போட்டாங்க. நம்மளை தேடி வந்தவங்களுக்கு 4 புஸ்தகத்தை வாங்கி வைப்போம். ஒரு விஷயம் யாரோ சொன்னார் இந்த தம்பி, செட் ப்ராப்பர்ட்டின்னு. இப்போ நம்ம வீடுகளில் விதவிதமான விநாயகர் வச்சுருப்பீங்க, பார்த்துருக்கீங்களா? விநாயகர், கப்பு, என்னன்னாலும் நாய்க்குட்டி நிறைய வச்சுருப்பாங்க அந்த ஷோகேஸில். அது எதுக்குமே தொட்டு தொடச்சி வைக்கிறது தான். வணங்குற விநாயகர் உள்ளே இருப்பார். இது வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படியே தொட்டு தொடச்சி தூசி தட்டி வச்சு அழகு பொருள். புத்தகங்களும் இந்த மண்ணிலே அழகு பொருளாக இருக்கிறதே தவிர பயன்பாட்டில் இல்லை அப்படின்றதாங்க இந்த கட்சி. இது சரிதானங்க? புத்தக கண்காட்சினால சொன்னால் ஒத்துக்க மாட்டீங்களா?
இது சரியா இல்லையாங்க? இவ்வளோ தூரம் கேட்குறேன், நீங்கள் ஆமான்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. நீங்கள் எல்லாரும் வாங்கின புஸ்தகமெல்லாம் படிச்சிங்களா? செக் புக்கா? பயமுறுத்தினாலும் தூரில் அடித்து சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. நீங்கள் ஒத்துக்காட்டி பரவாயில்ல, என்கிட்ட நிறைய புத்தகங்கள் இருக்குது. உண்மையாக சொன்னால் மகாத்மா காந்தியோடைய புத்தகம் மட்டும் 30க்கு மேலே இருக்குது. நான் அதில் எல்லாத்தையும் படித்தேன்னு நான் போய் சொல்ல விரும்பலை. அது மகா பெரிய பாவம். அந்தந்த காலத்தில் தேவைகளை படித்தேன். த ஃபர்காட்டன் உமன் அப்படின்னு கஸ்தூரிபா காந்தியை பற்றி ஒரு புத்தகம் இருக்குது. அதை நான் முழுசும் படிச்சிருக்கிறேன். காந்தியின் சுயசரிதை நிறைய படிச்சிருக்கிறேன். ஆனால் அவரை பற்றி அவருக்கும் ஆண்ட்ரூஸுக்கும் இருக்கிற நட்பு, அவருக்கும் தாகூருக்கும் இருக்கிற நட்பு, அவருக்கு காந்தி மகாத்மா என்று பட்டம் கொடுத்தவரை பற்றிய புத்தகம் ஒரு பர்மாக்காரர், எத்தனையோ புத்தகம் இருக்கு. அவ்வளவே நான் படிக்கல. அதான் உண்மை. எல்லாத்தையும் வாசிக்கவே இல்லை என்றால் எல்லாவற்றையும் எப்படி பின்பற்ற போகிறீர்கள் என்ற கேள்வியில் நியாயம் இருக்கிறது. நீங்க ஒத்துக்கொண்டாலும் ஒத்துக்கிட்டாலும் இந்த 2 பேர் சொன்னது உண்மை. அப்படியே முடிச்சிட முடியுமா? இந்த அம்மா பேசினது, 2 பேர் பேசினது இருக்குல்லங்க, இருக்குல்ல. அதில் பாரதி மேடம் ரொம்ப நல்லா சொன்னாங்க. சிலப்பதிகாரத்தை பார்க்கும்போது விழுந்த கண்ணகி வேறு எழுந்த கண்ணகி வேறு அப்படின்னு யார் கற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் தான் சிலம்பை சரியாக பார்த்தவர்கள். அவ போய் புலம்பினால் அல்ல, தேரா மன்னா செப்புவதுடையன்னு போய் நின்னது மன்னவன் முன்னால். அவ அந்த ஊர் பெண்ணும் அல்ல. உண்மை இந்த காலத்து பாஷையில் சொன்னோம்னா வெளிநாட்டு பெண், அகதி பெண். ஏன்னா அது சோழ நாடு, அது பாண்டிய நாடு. அவன் ஒத்த வரியில் சொல்லியிருப்பான், எங்கள் ஊர் சட்டப்படி உங்கள் ஊர் ஆளுகளுக்கு நீதி கிடையாது சொல்லியிருந்திருக்கலாம். ஆனால் எங்கள் மண் பாண்டிய மண் இல்லையா? நீதி வழுவாது. பொற்கை பாண்டியன் ஊர் இல்லை. நீ எந்த ஊராக இருந்தாலும் என் ஊரில் பிழை இருந்தால் யானே கழ்வன்னு சொன்னா பாருங்க. இதை யார் வந்து கேட்டாலும் தவறு செய்தால் அதை திருத்தி கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்தை அது காட்டுகிறதா இல்லையா? அதுதான் இவங்க சொல்றது. இந்த சரஸ்வதி லட்சுமி நாங்கள்ல, எனக்கு என்னவோ அந்த கருத்தில் உடன்பாடு இல்லை. நீங்கள் கொடுக்கிற 100 ரூபாய் தானா அதிலிருந்து நீங்கள் பெறுவது ஒரு புத்தகத்துக்கு விலை? கோடி பெருமையாது. திருவள்ளுவரின் ஒரு குறளுக்கும் என்ன கொடுப்பீங்க? என்ன கொடுப்பீங்க? அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். என்ன வரி அது? ஏய், நான் நல்லவனா இருக்கேன் யா, எனக்கு வாழ்க்கையில எதுவுமே நடக்கல. ஆனா அவன் பாரு அயோக்கியத்தனம் பண்றான், மாடி மேல மாடி கட்டி போய்கிட்டு இருக்கானே. இப்படி எண்ணம் இருக்கிறதா? இது நினைக்கப்படும், ஆராயப்படும், சிந்திக்கப்படும். கவலைப்படாத. எத்தனை குறள்யா, எத்தனை குறள். மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்து அரண். ஒரு வரி. எது அறம்? உன் மனத்திலே குற்றமில்லாமல் இருப்பதுதான் அறம். சொல்வதற்கு வள்ளுவரால் ஒத்த வரியில சொல்ல முடிந்திருக்கிறதே. அழக்கொண்ட எல்லாம் அழப்போம், இழப்பினும் பிற்பயக்கும் நற்பாலவை. இந்த ஒரு குறளை ஒரு மனிதன் நினைவில் வைத்து கொண்டால் அவன் வாழ்நாளில் ஒரு தவறும் செய்ய மாட்டான். ஒரே விஷயம்தான் அது. நீ மற்றவனிடம் இருந்து முதலடி செய்னா அவன் அழும்படியாக அவன் சொத்தை நீ அபகரித்த என்றால் நீ அழும்படியாக அது உன் கையை விட்டு போயே தீரும். அழக்கொண்ட எல்லாம் அழப்போம், இழப்பினும். ஒருவேளை நீ நல்லது செய்வதனால் உனக்கு இழப்பு வரும் என்றாலும், உன் சொத்து உன்னை விட்டு போயிருந்தால் இழப்பினும் பிற்பயக்கும் நற்பாலவை. இன்னைக்கு போயிடுண்டா, ஆனா பின்னாடி உனக்கோ உன் சந்ததிக்கோ புண்ணியம் தேடி தரும் என்று வள்ளுவன் சொன்ன ஒரு வரி. அது வாசிச்சுட்டு போறதுங்களா? ஏதோ பஸ்ஸில் எழுதி போட்டுட்டு போறதா அது அப்படின்னு இவங்க சொல்றாங்க. இப்போ என்ன சொல்லலாம்? நிறைய விஷயங்கள் உடனடியே பயன்படாதுங்க. எல்லாமே அருவாமனை கத்தி மாதிரி டெய்லி யூஸ் ஆகாது இல்லைங்களா? நம்ம புத்தகத்துக்குள்ள மாபெரும் அறிஞர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். அவர்கள் வாழ்க்கை நமக்கு, அவர்கள் வார்த்தை நம் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கிறது. உலகத்தில் கிடைத்த முதல் புத்தகம் எது அப்படின்னு தேடினீங்கன்னா வைரசூத்திரம், டைமண்ட் சூத்ரான்றதான் உலகத்தில் கிடைத்த முதல் புத்தகமா.
கிபி 868 எழுதப்பட்டது. அது இன்னமும் லண்டன் லைப்ரரியில் இருக்குது. அதை ஒரு பெரிய தொல்பொருள் ஆய்வாளர் கண்டுபிடிச்சிருக்கிறார். லண்டனில் இருக்குது. அது மரத்தினாலான சில ஸ்க்ரால்ஸ்ன்னு சொல்கிறாங்க, அதில் எழுதப்பட்டது. மகாயான புத்த மதத்தை பற்றிய குறிப்பு அது. அது ஒரிஜினலாக சமஸ்கிருதத்தில் இருந்ததை சீன மொழியில் மொழிபெயர்த்த புத்தகம் அது. அது சீனாவில் இருந்ததை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதுக்கு அவன் டைமண்ட் சூத்ரா அப்படின்னு ஏன் வச்சானா, அதுக்கு அவன் காரணம் சொல்றானா, வைரம் கத்தி மாதிரி எதையும் அறுக்கும், அது மாதிரி இந்த மந்திர சொற்கள் அறியாமையை அறுத்து அங்கே ஒளியை கொண்டு வரும், அதற்காகத்தான் இதற்கு டைமண்ட் சூத்ரான்னு பேர். அப்படின்னா யோசிச்சு பாருங்க, புத்தகங்களின் நோக்கம் அறியாமையை அகற்றி ஒளியை கொண்டு வருவது. வாங்குங்கள், வாசியுங்கள், உடனே பின்பற்றணும்னு அவசியம் இல்லை. இந்த வச்சிருக்கிற எல்லாத்தையும் உடனே பயன்படுத்தணும்னு அவசியம் இல்லை. இந்த இவ்வளவு பெரிய இடத்துல அங்கே ஒரு தீயணைக்கும் படை இது வச்சிருக்காங்கல்ல, தீயணைக்கும் படை கருவி தானங்க அது. இது அவசியமா? இது தேவையாது அப்படின்னு யாராவது சொல்லலாமா? எப்போ அதுக்கு தேவை வரும்ன்றது அதுக்கே தெரியாதுல்லங்க. ஃபர்ஸ்ட் எய்டு பாக்ஸ் மாதிரி. ஆனால் அது அங்கே இருக்குது. திடீர்னு ஒரு நேரம் அதுக்கு தானே தேவைப்படும். போன வாரம் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு வீட்டில் வச்சுட்டு போயிட்டாங்க. அதுக்கு 2 பேர் பேங்க்கில் வேலை பார்க்குறவங்க. கரெக்டாக 11 மணிக்கு அந்த ரூம்லேருந்து புகை வந்தது. நிஜமாக நடந்தது. பாரதி மடத்தோட நான் அந்த ஃபோட்டோலாம் காட்டினேன். திடீர்னு 2 பேரும் பேங்க் ஸ்டாஃபு போயிட்டாங்க, ட்ரைனிங் போயிட்டாங்க. ட்ரைனிங் போயிட்டாங்கன்னா என்ன நடக்கும்? ட்ரைனிங் பீரியடில் மொபைல் எடுக்கக்கூடாது. ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக சொல்லி கொடுப்பாங்க. அந்த ட்ரைனிங்கில் தான் அவர் அடுத்த நாள் வந்து நாட்டையே மாற்ற போகிறது. அவங்க 2 பேரும் மொபைல் எடுக்கலை. உள்ளுக்குள்ளேருந்து புகை வருது. என்னென்னா ஏதோ எலக்ட்ரிக் ஷார்ட் சர்க்கியூட் வந்திருக்கு. அது ஃப்ரிட்ஜில் இருந்து தீப்பிடிச்சு, பக்கத்தில் இருந்த வாஷிங் மிஷினில் தீப்பிடிச்சு கரும்புகை வருது. நல்ல வேளையாக அதுக்கு பக்கத்தில் சிலிண்டர் இல்லை. இருந்திருந்ததுன்னா அப்பார்ட்மெண்ட்டே கஷ்டமாக இருக்கும். என்னென்ன பாடுபட்டு தீயணைக்கும் படை வந்து அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் சொன்னதை சொல்கிறேன். எந்த ஒரு அறைக்குள் புகை இருந்தாலும் நிமிர்ந்து நடந்து போகக்கூடாதான். இந்த தீயணைக்கும் படை வீரர் 3 அடிக்கு மேலே தான் அந்த புகை இருக்கும். அதனால் அப்படி குப்புறப்படுத்தி தவழ்ந்து குழந்தை மாதிரி போய் அதை நிறுத்தினார். அவரோட நான் படம் எடுத்துக்கிட்டேன். அவர் சொன்னார், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் சார், நீங்கள் போராட்டமெல்லாம் சொல்லுங்கள். எந்த அறையில் புகை இருந்தாலும் நிமிந்து உங்கள் பாட்டுக்கு எங்கடா இருக்கு புகை அப்படின்னு போனேன்னா அப்படியே படுத்துருவேன். நீ அதுக்கு பிறகு நீ காப்பாற்ற முடியாது. படுத்து கொண்டு நீ என்னதான் மாஸ்க் என்ன வச்சுருந்தாலும் 3 அடிக்கு மேலே தான் அந்த அந்த அதுவும் இந்த பிளாஸ்டிக் புகை மோசமானதுன்றாங்க. அவர் அப்படி போயிட்டு திரும்பி வரும்போது அவர் முகத்தை பார்த்தேன். தீயணைக்கும் படை வீரர்கள்லாம் எப்படி உயிரை கொடுத்து இந்த நாட்டுக்காக உழைக்கிறாங்கன்னு எனக்கு ரொம்ப அந்த அவசரத்தில் அவர் வந்து நின்று அதை செஞ்சு அவர் சொன்னார், தீபாவளி அன்னைக்கு 2 பேர் எங்கள் ஆட்களை பறி கொடுத்துட்டோம் சார் ஒரு மதுரையில் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டார். அப்படின்னா எவென்ச்சுவாலிட்டிஸ் எப்போ வரும்னு யாருக்குமே தெரியாதுங்க. இப்படி வரும்போது உதவுகிற இது மாதிரி வாழ்க்கையில் எப்போ உங்களுக்கு மன நெருக்கடி வரும்னு தெரியாது. அப்பெல்லாம் ஒரு திருவள்ளுவரோ ஒரு புத்தரோ ஒரு காந்தியோ புத்தக வடிவில் உங்கள் கரம் பிடித்து, ஏய் நான் இருக்கேன்டா, எங்கே யோசிக்கிற? உங்கள் சமய ஞானிகள், உங்கள் சமூக சிந்தனையாளர்கள் ஏதோ ஒரு ஒற்றை கொட்டேஷன்ல உங்களை கூப்பிட்டு, டேய் நீ தப்பா போற, திருந்து என்று எந்த நேரம் சொல்வார்களோ தெரியாது. அப்படி சொல்லும்போது உங்களுக்கு அவரது தேவை இருக்கும். அதை பின்பற்றுவதற்காகத்தான் புத்தகங்களே தவிர வாங்கி ஷோகேஸில் வைப்பதற்காக அல்ல. இல்லாட்டி ஒரு வரியில் எழுதுவாரா, கற்க கசடர கற்பவை கற்றபின் சிரித்து மகிழ்க, நிற்க அதற்கு தக. இதை விட என்னையா வேணும்? அப்படி என்றால் புத்தகங்களின் நோக்கம் வாங்குவது வாசிப்பது மட்டுமல்ல, வாழ்க்கையில் பின்பற்றவே. உங்களையும் அறியாமல் பின்பற்றுவீர்கள். பின்பற்றி ஒருவேளை நீங்களே புத்தகங்களை படைப்பவர்களாக மாறுவீர்கள். அப்படி நீங்கள் மாற வேண்டும் என்பதுதான் இந்த புத்தக திருவிழாவின் நோக்கம்.